இன்றைய கல்வி உளவியல் வகுப்பினை நமக்கு எடுத்து தருவதற்காக குறுக்கத்தி ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தைச் சேர்ந்த விரிவுரையாளர் ஐயா திரு ரவிசங்கர் அவர்கள் இசை தந்து வந்துள்ளார்கள். அவர்களுக்கு தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட கால பணி அனுபவமும் ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான வகுப்புகளை நடத்தி இன் சர்வீஸ் அண்ட் ப்ரீ சர்வீஸ் இருதரப்பு ஆசிரியர்களையும் கையாண்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க எங்கள் பகுதியினுடைய விரிவுரையாளர். அவர் தனது கல்வி உளவியல் வகுப்பு பாடத்தினை தொடங்குகிறார்கள். ஐயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி மிஸ்டர் அருள் செல்வம் சார். இன்றைய தினம் இந்த இணைய வழியே இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த இணைய வழி கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நமது தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், அதிலும் குறிப்பாக அருள் செல்வம் சார், மற்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் காலை வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ரவிசங்கர், நாகப்பட்டினம் மாவட்டம் குறுக்கத்தி மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் முதுநிலை விரிவுரையாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். அருள் செல்வம் சார் சொன்னது போல இந்த தேர்வானது மற்ற மாணவர்களுக்கு, போட்டித் தேர்வாளர்களுக்கு நடத்த இருக்கிற அந்த தேர்வினை போன்று அவ்வளவு கடினமானதாக நிச்சயம் இருக்காது என்று நம்புகிறோம். ஏனென்றால் இந்த தகுதி தேர்விற்கான பாடப்பொருள் மற்றும் மாதிரி வினாத்தாள் தயாரிக்கக்கூடிய பணிமனை நமது மாவட்டத்தில் நடைபெற்றது. அதில் நாங்களும் அதற்கான பாடப்பொருள் மற்றும் மாதிரி வினாத்தாட்களை தயாரித்து சமூக அறிவியலுக்கானது தயார் செய்து மாநிலத்திற்கு வழங்கியிருந்தோம். அந்த வகையில் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், நம்முடைய பாடப்பகுதியினை கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிலபஸ் ஓரியன்டா நம்ம ஓரளவுக்கு நோக் அண்ட் கார்னர் நம்மளுடைய கான்செப்ட் கிளாரிட்டி நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் டெஃபினட்டா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். இது ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு என்பதால் ஓரளவிற்கு நாம் தயார் செய்திருந்தால் எளிமையானதாக கண்டிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வகுப்பை நான் தொடங்குகிறேன். டியர் டீச்சர்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு அப்படிங்கிற அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நுண்ணறிவினுடைய பொருள், வரையறை, அதனுடைய வகைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அடுத்ததாக நுண்ணறிவினுடைய கோட்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோட்பாடுகள் அதில் இருக்கு. ஒற்றை காரணி தொடங்கி கோல்மேனுடைய கோட்பாடுகள் வரைக்கும் அதில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒவ்வொரு கல்வியாளர்களும் உளவியலாளர்களும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய கருத்தை இந்த நுண்ணறிவு சார்ந்து அவங்க விளக்கியிருப்பாங்க. இதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நுண்ணறிவை எவ்வாறு அளவிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது நுண்ணறிவினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல அறிவு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு அல்லது மனிதர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் வெற்றியாளர்களாக யாரெல்லாம் பரிணமிக்கிறார்களோ, மிளர்கிறார்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கூடுதலாக ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்கிறது தான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தான் நம்ம இங்கே நுண்ணறிவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தோம்னா ஒருத்தவங்களை சிறந்த அறிவாற்றல் கொண்டவராக நம்ம பார்க்குறோம், வியக்கிறோம். ஆனால் ஒரு சில பேர்கிட்ட ஏதோ ஒன்று குறைவதை நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று இவர்கிட்ட அந்த அறிவு ரீதியாக இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அறிவு அற்றவர் அப்படிங்கிறதும் அறிவாற்றல் கொண்டவர் அப்படிங்கிறதும் எதை பேஸ் பண்ணி, எதை அடிப்படையாக கொண்டு அதை நம்ம அந்த மாதிரியான ஒரு புரிதலை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி அவர் அறிவாற்றல் கொண்டவராக இருப்பதற்கு சிறப்பாக செயல்பட எது காரணமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அதுல கண்டிப்பாக அந்த வெற்றி பெற்றவர் அல்லது அந்த வெற்றியாளர் அவருடைய நாட்டம், அதாவது ஆப்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. ஆப்டிடியூட் வேற, ஆட்டிடியூட் வேற. நாட்டம் அப்படிங்கிறது ஆப்டிடியூட், ஏபி அப்படின்னு ஆரம்பிக்கும், ஏபி டிஐடியூடி ஆப்டிடியூட். இது இல்லாம மனப்பான்மை, அந்த வெற்றியாளனுடைய ஆட்டிடியூட், மனப்பான்மையும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது இல்லாம கியூரியாசிட்டின்னு சொல்லக்கூடிய எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டும், எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம், இது ரொம்ப முக்கியம். இறுதியாக அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். அப்போ ஒரு வெற்றியாளன் அவன் மற்றவரை விட சிறந்தவராக இருப்பதற்கு காரணம் நாட்டம், மனப்பான்மை, எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம். அடுத்ததாக கம்யூனிகேஷன் ஸ்கில், இது அவசியமானதாக இருக்கு. இதுதான் முக்கியமான காரணம். அதே நேரத்துல
சில பிஹேவியரல் சேஞ்சஸ். ஓகேம்மா, இப்ப நம்ம பொருள்ல தான் இருக்கிறோம். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன நாட்டம், மனப்பான்மை, கியூரியாசிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சம் பிஹேவியரல் ஆக்டிவிட்டிஸ் கூட அந்த வெற்றியாளர் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவராக இருப்பதற்கு தான் அந்த நுண்ணறிவு பெற்றவராக நாம பார்க்கறதுக்கான காரணம். சம் பிஹேவியரல் ஆக்டிவிட்டிஸ் இதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு. இதுதான் அந்த நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நுண்ணறிவினுடைய பொருள் நம்ம பார்த்தோம்னா இதுதான். அப்போ ஒருவனுடைய நாட்டம், மனப்பான்மை, கியூரியாசிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இது இல்லாம சம் பிஹேவியரல் ஆக்டிடியூட், இதை சேர்ந்ததா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக இதனுடைய வரையறை நம்ம பார்த்தோம்னா, நுண்ணறிவுக்குள்ள வரையறைய நிறைய உளவியலாளர்கள், சிந்தனையாளர்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு பினே, பியாஜே, ஸ்டோடாட், ஸ்டென், டெர்மன், தார்ண்டைக், வேக்னன், வுட்வர்த், வெச்லர், இது மாதிரியான நிறைய பேர் இதுல கொடுத்திருக்கிறாங்க. அதுல அதிகமாக எக்ஸாம்ஸ்ல கேட்ட வரையறைகளை மட்டும் நான் இப்ப சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க போறாங்க, அதனால அதை நீங்க பாத்துக்கலாம். இருந்தாலும் நான் சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோடாட் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடினமான, சிக்கலான, புதுமையான, சமூக பயனுள்ள, உயர்நிலை சிந்தனையை உடைய, உயர்நிலை செயல்களை உடைய ஒரு ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பவர்கள் தான் நுண்ணறிவாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டோடாட் அப்படிங்கிறவர். அப்போ எப்போதுமே பாத்தீங்கன்னா நுண்ணறிவு மிக்கவர்கள், இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே கஷ்டமான விஷயத்தை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஈஸியா இருந்தாலே பிடிக்காது. எதையுமே அதுல வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கணும், ஒரு நாவல்ட்டி இருக்கணும், எதையுமே வந்து ஒரு ஹைடெக்கா திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருக்கும், அந்த நுண்ணறிவாளர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இதை சொல்றது யாருன்னா ஸ்டோடாட் அப்படிங்கிறவரு. அடுத்ததாக பீனே என்ன சொல்றாருன்னா, நுண்ணறிவு அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுதல், புதுமை புனைதல் அப்படின்னு சொல்றாரு. எதையுமே வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கம்ப்யூட்டருடைய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்கன்னா குவிக் அண்ட் அக்யூரசின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈஸியாவும் இருக்கும், வேகமாகவும் இருக்கும், அதே நேரத்துல அக்யூரேட்டாகவும் இருக்கும். அப்போ நம்ம கம்ப்யூட்டரை வியந்து பார்க்கறதுக்கு காரணம் அதனுடைய இந்த குவிக் அண்ட் அக்யூரசி. அப்போ அந்த குவிக் அண்ட் அக்யூரசி ஒரு மனிதன்ட்ட இருக்குது, ஒரு மாணவன்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா அவன் தான் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இந்த பீனே அப்படிங்கிறவர் சொல்றாரு. எதையுமே புரிந்து கொள்ளுதல், புதுமை புனைதல். நம்ம சும்மா அரைச்சமாவே அரைக்காம புதுமை புனைதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாவல்ட்டி, எதையுமே வந்து ஒரு வித்தியாசமான முறையில. இப்ப வழக்கமான சமையல் தான் நம்ம செய்யறோம், இருந்தாலுமே அந்த வழக்கமான சமையலை நம்ம இந்த ப்ரெசென்ட் பண்ற விதம், அதை சர்வ் பண்ற விதம், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாவல்ட்டியா இருந்ததுன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த பெண் அல்லது அந்த ஆண் ஒரு நாவல்ட்டிய அங்க வந்து உருவாக்குறாரு அப்படிங்கிற அர்த்தம். அப்ப அவருக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருந்தாதான் அதை செய்யவே முடியும். அடுத்ததாக டெக்ஸ்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் இஸ் அன் அப்டிராக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றாரு. எப்போதுமே வந்து ஒரு விஷயத்த நம்ம ஒரு கேள்வியா கேட்கிறோம்னு வைங்களேன். இப்ப ஒரு நம்மளுடைய ஹையர் அபிஷியல் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அல்லது ஒரு லாயர் நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, அல்லது ஒரு டாக்டர் நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா நாம வந்து அதை அப்டிராக்டா சொல்ல தெரியும். அப்டிராக்டா சும்மா அப்படியே சுத்தி வளைச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறதுல வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இல்லை. ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய அல்லது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு நபர் அப்படிங்கிறவர் எப்போதுமே பாத்தீங்கன்னா அப்டிராக்டா பேசுவார். வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத கிளியர் கட்டா பேசுவாரு. அடுத்தது சீக்வன்ஸா பேசுவார். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு அதை சீக்வன்ஸா சொல்வார். அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் தான் அதை வந்து அப்படி பேச வைக்குது, சிந்திக்க வைக்குது அப்படிங்கிறத டெர்மன் டெக்ஸ்மன் அப்படிங்கிறவர் சொல்றார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு கருத்தியல் சிந்தனை. அதுதான் அந்த அப்டிராக்ட் திங்கிங் அப்படிங்கிறதா அந்த டெர்மன் சொல்றாருன்னு சொன்னேன். கருத்தியல் சிந்தனை தான் அந்த அப்டிராக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன், வெஸ்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் உண்மையிலே ரொம்பவும் அருமையான ஒரு டெஃபினிஷன் நான் நினைக்கிறேன். வெக்ஸ்லர் சொல்றது என்னன்னா, நோக்கத்தோடு செயல்படுதல், 2வது பகுத்தறிவோடு சிந்தித்தல், 3வது சூழ்நிலையை திறமையாக சமாளித்தல், இது எல்லாம் சேர்ந்ததுதான் நுண்ணறிவு. அப்ப பாருங்களேன், இவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. எப்போதுமே ஒரு நுண்ணறிவாளன், ஒரு வெற்றியாளன் அல்லது நல்ல அறிவு மிக்கவன் எப்போதுமே பாத்தீங்கன்னா நோக்கத்தோடு செயல்படுவான். எந்த ஒரு செயலையும் சும்மா எய்ம்லெஸ்ஸா செய்யறது இல்லை, எதையுமே வந்து நோக்கத்தோட செயல்படுறது. ஒரு காரியம் நம்ம வந்து முடிக்கணும், சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுக்கு ஒரு எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம என்ன பண்ணிப்போம், ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கால இலக்குகள் ஒன்று நம்ம இலக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம குறுகிய கால அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து
பேராமீட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே வருவோம். இதை முடிச்சோன்னே இது, இதை முடிச்சோன்னே இது, இதை முடிச்சோன்னே இது அப்படிங்கிற மாதிரி நம்ம கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று ஒரு அப்ஜெக்டிவா முடிக்க 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 நம்மளுடைய கோல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்டைன் ஆகும். அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் நோக்கத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக பகுத்தறிவோடு சிந்தித்தல். இந்த இடத்துல பகுத்தறிவு அப்படின்னா நம்ம வேற மாதிரி நினைச்சுக்க கூடாது. பகுத்து ஆராய்தல் தான் பகுத்தறிவு அப்படிங்கிறது. இந்த பகுத்தறிவுங்கிறது இன்னைக்கு வேற மாதிரி ஆயிப்போச்சு. பகுத்து ஆராய்தல், எதையுமே ஒரு நிரூபணத்துக்கு உட்படுத்துறது, ப்ரூஃப் பண்றது, இதுதான் அந்த பகுத்தறிவு சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்றது. அடுத்ததாக சூழ்நிலையை திறமையாக சமாளித்தல். இந்த இடத்துல சமாளிக்கிறதுங்கிறது ஒரு பாலிஷ்டான வேர்ட். ஆனா பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பசங்கள்கிட்ட குறையிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி தான். இந்த ப்ராப்ளத்தை, ஒரு பிரச்சனைய எப்படி ஈஸியா அல்லது சுமூகமா, யாருக்கும் பாதகம் இல்லாம எப்படி ஒரு இணக்கமா சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ ஒரு சிறந்த நுண்ணறிவாளன் யாருக்கும் பாதகம் இல்லாம, எந்த சைடு எந்த தரப்புக்குமே பிரச்சனை இல்லாம என்ன பண்ணுவான்னு சொன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். அப்ப இந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறவரு கண்டிப்பா அந்த இன்டெலிஜென்ட்டுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த வெஸ்லர் சொல்ற அந்த வரையறை ரொம்பவும் அருமையானது. நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், சூழ்நிலையை திறமையாக சமாளித்தல் அப்படிங்கிறத சேர்ந்தது தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்றது. கடைசியா ஸ்டென் அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா, நுண்ணறிவு அப்படிங்கிறது புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப பொருத்தமான நடத்தையினை மேற்கொள்ளுதல். அந்த புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த பொருத்தமான நடத்தையை நம்ம வந்து மேற்கொள்ளுதல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா திருமணமான ஒரு பெண் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பழகிருக்கவே மாட்டாங்க. நம்ம எந்த காலத்துலயுமே சரி, அது வந்து 1800 இருக்கட்டும், 1900 இருக்கட்டும், 2000 இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய 2026 இருக்கட்டும், பாத்தீங்கன்னா காலமாக ஒரு சடங்கு என்ன பண்றாங்க, பொண்ணு வீடு பார்க்க போறாங்க, அவங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க, ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு மாலை மாத்துறாங்க, தட்டு மாத்துறாங்க, முடிஞ்சது கல்யாணம், அந்த பொண்ணு இங்க வந்துடுறான். பார்த்தா ஒரு புது வீடு, இது வரைக்கும் பெரிய பழக்கமே கிடையாது. இப்போவாது போன்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு மாசம் பேசுறாங்க, 2 மாசம் பேசுறாங்க, போட்டோ ஷூட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அப்போ எந்த ஒரு பெண்ணும் புது இடத்துக்கு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய கணவன் எப்படி இருப்பானோ, அல்லது மாமனார் மாமியார் எப்படி இருப்பாங்களோ, நாத்தனார் மாமியார் எப்படி இருப்பாங்களோ, இத மாதிரியான புது சூழல்ல எப்படி நடந்துக்கணும், நம்ம வீட்டுல வந்து இஷ்டத்துக்கு இருந்திருப்போம், இங்க இருந்து எப்படி நடந்துக்கணும், இத மாதிரியான ஒரு பொருத்தமான நடத்தை, ஒரு புதிய சூழ்நிலையில பொருத்தமான நடத்தை, அந்த வார்த்தை ரொம்ப அவசியம். புதிய சூழ்நிலையில தன்னை வந்து அகாமடேட் பண்ணிக்கிறது, அடாப்ட் பண்ணிக்கிறது, இந்த விஷயங்கள் எப்ப அது அந்த பெண்ணுக்கு கைவர பெறுமோ அப்படின்னு பார்த்தா பொருத்தமான நடத்தைப்பாடு உடையவர்களாக இருந்தால்தான். அப்ப அந்த பொருத்தமான நடத்தையை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னாலே அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம், இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வரையறைகள்லாம் என்ன சொல்கிறதுனா, ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கும் இல்ல வித்தியாசங்கள், அந்த அந்த அறிவை விட கொஞ்சம் மேம்பட்டதாக திறமையா சமாளிக்கிறது, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது, இணக்கமாக இருக்கிறது, ஒரு புதுமை புனைதல், அப்புறம் நோக்கத்தோட செயல்படுறது, பொருத்தமாக அந்த ஒரு இணக்கமாக நடத்தையினை வந்து மேற்கொள்வது, இதெல்லாம் தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி அந்த வரையறைகள் நமக்கு சொல்கிறத பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் அந்த வரையறை. அப்ப இந்த வரையறை மட்டும் போதுமா அப்படின்னா, இந்த நுண்ணறிவு அப்படிங்கிறது இந்த புதிய சூழ்நிலையை எப்படி வந்து ஒரு தனிநபர் திறம்பட கையாளுவதற்கு அந்த அறிவை, அந்த திறனை எப்படி பெற்றிருக்கிறாரோ, அது ஒரு ஒரு மன ஆற்றலாக அவருக்கு மாறும் பொழுது அந்த மன ஆற்றல் அவருக்கு வந்து ஒரு நுண்ணறிவு மிக்கவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அப்ப இதெல்லாம் தான் நம்ம பார்த்தது நுண்ணறிவினுடைய பொருள். அடுத்தது நுண்ணறிவினுடைய வரையறைகள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த நுண்ணறிவுல வகைகள் நிறைய இருக்கிறது. டீச்சர்ஸ், என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா, கேக்குதா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நுண்ணறிவினுடைய வகைகள் அப்படிங்கிறது. இப்போ நுண்ணறிவை பொறுத்த மட்டும் அறிவு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு உயிரினங்களுக்கு தகுந்தார் போல ஓரறிவு, ஈரறிவு அப்படின்னு சொல்லி அது வகைப்படுது. நம்ம இப்ப மனிதர்களை பத்தி மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய மனிதர்களுடைய வந்து நுண்ணறிவு அப்படிங்கிறது சில வகையில அது பிரிக்கப்படுகிறது. அப்போ நுண்ணறிவு ஒரு 4 வகையாக டார்ன்டைக் அப்படிங்கிறவரு பிரிக்கிறார். 1927 டார்ன்டைக் அப்படிங்கிறவரு ஒரு கிளாசிபிகேஷன் கொடுக்குறாரு. அதுல வந்து பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸ் ஒரு 4 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்றாரு.
என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒன்னொன்னா நீங்க குறிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், புலனீடான நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாரு. இப்ப தெளிவா இருக்கா? புலனீடான நுண்ணறிவு என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, அதாவது புலனீடான நுண்ணறிவு. அடுத்தது அப்டிராக்ட் இன்டெலிஜென்ஸ், புலனாகாத நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது சோசியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய சமூக நுண்ணறிவு. இறுதியாக மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய பல நுண்ணறிவு அல்லது பல் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி. அப்போ தார்ன்டைக் தன்னுடைய 1927ஆம் ஆண்டுல ஒரு 4 வகையாக நுண்ணறிவை பிரிக்கிறார். அதுல பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லக்கூடிய அந்த கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் என்னன்னா புலனீடான அப்படின்னு பார்க்கணும். இதுல புலன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 புலன்கள். இதுல நம்ம நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க பார்த்து, கேட்டு, சுவைத்து, நுகர்ந்து, தொட்டு அப்படிங்கிற அந்த அறிவின் மூலமாக என்ன பண்றாங்கன்னா அதை சம் நாலேஜை கெயின் பண்ணிக்கிறாங்க. ரைட்டுங்களா? அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த புலனிலான சூழ்நிலைகள்ல ஒரு தனிநபரினுடைய புரிந்து கொள்ளும் திறன், அதற்கு அவர் எப்படி அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு அல்லது ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிறதுல தான் அவருடைய அந்த நுண்ணறிவு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ நீங்களே பார்க்கலாம், நம்ம வீட்டில் கிச்சனில் தண்ணி வைக்கிறோம், தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சோன்னா என்ன ஆகுது, அது 1 டிகிரி 2 டிகிரின்னு அப்படியே என்ன ஆகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 100 டிகிரி செல்சியஸில் அந்த தண்ணியானது என்ன பண்ணுது, கொதிக்குது. அப்படி கொதிக்கும் பொழுது 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும் பொழுது அந்த மூடி போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பாத்திரத்துல உள்ள மூடிய அந்த ஸ்ட்ரீம் என்ன பண்ணுதுன்னா தூக்குது. அப்போ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறது, ஒரு இயற்கை நிகழ்வு, அதை நம்ம பார்க்கிறோம், அதை நம்ம நம்மளுடைய அறிவுக்கு கொண்டு போறோம். அப்போ அந்த நீராவி இன்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸா இருந்தது எதுன்னு சொன்னா இந்த நீர் கொதித்து அந்த பாத்திரத்தினுடைய மூடிய அந்த நீராவியானது மேல் நோக்கி தள்ளுவது அல்லது தூக்குவது தான். அப்போ அந்த ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிற அந்த அறிஞர் என்ன பண்ணுவாரு, அதை வச்சுதான் பேஸா எடுத்திருக்காரு. அப்போ நீராவிக்கு ஒரு பொருளை உந்தி தள்ளக்கூடிய அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுது. அப்போ அதை பார்த்ததுனாலதான் அவருக்கு தெரிஞ்சது. கேட்டுங்களா? இப்போ நிறைய விஷயங்கள், இப்போ எக்ஸ்ரே கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு விஷயங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுமே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளாக 500 ஆண்டுகளாக மனித குலம் கண்டறிந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுமே இந்த கான்கிரீட்டான இன்டெலிஜென்ஸ் காரணமாகத்தான் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அப்போ இந்த நுண்ணறிவுங்கிறது இயந்திர கண்டுபிடிப்புகளில் கண்டிப்பாக ஒரு நடக்கின்ற நிகழ்வை புலனீடாக அந்த சூழ்நிலைகளில் புரிந்து கொண்டு அதற்கு மனிதர்கள் ரியாக்ட் பண்ணது, ரெஸ்பாண்ட் பண்ணது, அதன் மூலமாக ஒரு விஷயத்த கண்டறிஞ்சது தான் அது காரணம்னு சொல்றாங்க. இதுதான் இந்த புலனீடான நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். செகண்ட் ஒன் புலனாகாத நுண்ணறிவு அப்படிங்கிறது. அப்போ புலனாகாத அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த 5 புலன்கள்ல எதுவுமே பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நுகர முடியாது, தொட்டு உணர முடியாது, சுவைக்க முடியாது. இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு நம்ம வீட்டில் இருக்கோம், டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு, சுத்தமா கும் இருட்டா இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய கண்கள் மூடப்பட்டிருந்த, திறந்திருந்தா கூட கண்ணு தெரியல, ஒரே மை இருட்டா இருக்குது. இருந்தாலும் நம்ம வீட்டினுடைய அமைப்பு கரெக்டா மனக்கண்ணுல வந்து நிற்குது. எங்க நிற்குது, மனக்கண்ணுல வந்து நிற்குது. சரியா போவோம், நேரா போய் சாமி கபோர்டை திறப்போம். அங்க திறந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு விளக்க, அங்க இருக்கக்கூடிய என்ன பண்ணுவோம், தீப்பெட்டியால எடுத்து கரெக்டா அதுல பத்த வச்சு நம்ம வந்து விளக்கை ஏத்திடுவோம். அப்போ இந்த அறிவு, இந்த இன்டெலிஜென்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, நம்ம பார்க்கல, எதுவுமே படலை. ஆனாலும் நாம என்ன பண்றோம்னா புலனாகாத நேரங்களில கூட நம்ம என்ன பண்றோம், சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். அப்போ நைட் டைம்ல கண்ணை மூடினா கூட நமக்கு சில விஷயங்களை என்ன பண்ண முடியும், அதுக்கு தான் நம்மளுடைய நகங்களை நகை கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய நகை கண்களுக்கு அந்த உணர்தல் திறன், அதை வந்து ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணக்கூடிய திறன்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது 2வது வகை. 3வதா பார்க்கும்பொழுது சோசியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடியது. சோசியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுது, சமூகத்துல எப்படி வந்து இணக்கமாக வாழ்வது. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேரால இந்த சமூகத்துல இணக்கமாக வாழ முடியல. அப்போ வாழ்வது சார், ஸ்க்ரோல் அப் சார், ஸ்கிரீன் கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
ஓகேம்மா. இப்ப நிறைய பேரால பாத்தீங்கன்னா சமூகத்துல வாழ்றாங்க. ஆனா இணக்கமாக வாழ்றாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல ஒரு 1/2 மணி நேரம் பயணத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியுது இல்லைன்னா ஒரு சொபஸ்டிகேட்டடா அல்லது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியல, நகர்த்த முடியல. காரணம் இந்த சோசியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமை தான் காரணம். அப்ப இங்க வந்து மக்களோட எப்படி பொருத்தப்பாடோடு நடந்து கொள்வது, ஒருத்தங்க நம்மள்ட்ட எப்படி பேசுறாங்க, எப்படி அணுகுறாங்க, அந்த 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 பேசுறதுக்கான மோட்டிவ் என்ன, அதை எப்படி நம்ம வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போறது, அல்லது யாருக்கும் பாதகம் இல்லாம எப்படி பொருத்தப்பாட்டோடு நம்ம நடந்து போறது, கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் தான் சோசியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. இதை நம்ம வந்து நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும். அப்போ சோசியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, மனிதத்தோடு வாழ்வதற்கு இன்றைய உலக சூழல் நீங்க பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்தியா எந்த அளவிற்கு சோசியல் இன்டெலிஜென்ஸ்ல டாப்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்களை உதாரணமாக சொல்ல முடியும். இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கிற பல சிக்கல்களுக்கு பல இன்கன்வீனியன்ஸுக்கு காரணமாக இருக்கிறது இந்த சோசியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த சமூக நுண்ணறிவார்ந்த மக்கள் மற்றவர்களோடு எப்படி வந்து ஒரு நல்லுறவை எப்படி ஏற்படுத்துறது, ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே பார்த்த மாத்திரத்திலேயே ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி வந்து நம்மள்ட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்க அதை பார்த்துருக்கலாம். அப்படியே அந்த 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 பாண்டிங்கை வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும், நம்மள நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அப்போ அவங்கள்ட்ட என்ன இருக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னா சமூக நுண்ணறிவு இருக்கிறது என்று பொருள். இறுதியாக பல் நுண்ணறிவு. பல் நுண்ணறிவு அப்படின்னா இந்த தடவை மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். பாத்தீங்கன்னா உளவியலாளர் ஹார்வர்ட் கார்ட்னர் என்ன சொல்றாருன்னா 1983ல இது வந்து ஒரு பரவலா எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இத மாதிரி ஒரு 1, 2 நுண்ணறிவுகள் மட்டும் கிடையாது. இதுல கிட்டத்தட்ட 9 விதமான வழிகள் இருக்கிறதாக அந்த ஹார்வர்ட் கார்ட்னர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இந்த பொறுத்த மட்டும் நுண்ணறிவு வகைகள் மொத்தம் 4 சொல்லியிருக்கிறோம். தாண்டைக்கு வந்து என்ன சொல்றாருன்னா கான்செப்ட் இன்டெலிஜென்ஸ், 2வது அப்டிராக்ட் இன்டெலிஜென்ஸ், 3வது சோசியல் இன்டெலிஜென்ஸ், லாஸ்ட் ஒன் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுது. ரைட்டுங்களா? இப்ப நம்ம நுண்ணறிவு கோட்பாடுகளுக்குள்ள போலாம். நுண்ணறிவு கோட்பாடுகளை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகையான நுண்ணறிவு கோட்பாடுகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஒற்றை காரணி கோட்பாடு அப்படிங்கிறது. இப்போ அந்த நுண்ணறிவானது எப்படி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன, அப்படி பத்தின ஒரு நிறைய கருத்துக்களை உளவியலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இங்க பல்வேறு ஒரு கோணங்கள்ல கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் முக்கியமான கோட்பாடுகளை மட்டும் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒற்றை காரணி கோட்பாடு என்று சொல்வது. இந்த ஒற்றை காரணி கோட்பாட்டை யாரு சொன்னது அப்படின்னு சொன்னா பீனே, டெர்மன் போன்றவர்கள் இந்த ஒற்றை காரணி கோட்பாட்டை ஆதரிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒற்றை காரணி கோட்பாடு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, இது ஒருமே வந்து ஒரு தனி மனித செயல்களுக்கு ஒரு பொதுவான நுண்ணறிவு திறத்தை கொண்ட ஒரே ஒரு காரணி தான் இருக்கு, அதுதான் அந்த நுண்ணறிவு அப்படிங்கிற மாதிரி இந்த பீனி மற்றும் டெர்மன் போன்றவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, திரும்பவும் சொல்றேன், தனி மனித செயல்களுக்கும் பொதுவான நுண்ணறிவு திறத்தை கொண்ட ஒரே காரணியை நுண்ணறிவு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஆங்கிலத்துல யூனிட்டரி தியரி அல்லது ஒரு மொனார்கிக் தியரி. மொனார்கிக் அப்படின்னாலே ஒரு முடியரசு அப்படிங்கிற மாதிரி வரும், ஒரு மாதிரி ஒன் மேன் அப்படிங்கிற மாதிரி வரும், எல்லாமே மோனோபொலியா ஒருத்தவங்களை நோக்கியே இருக்கிற மாதிரி. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பல வகையில அதை வந்து ஆராய்ந்து அதை வந்து மறுத்திருக்காங்க. கண்டிப்பாக அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணலாம்னா ஏத்துக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. தனி மனித செயல்களுக்கு பொதுவா ஒரு நுண்ணறிவு தரத்தை கொண்ட ஒரே காரணி இந்த நுண்ணறிவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாத்துக்கும் அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பீனே மற்றும் டெர்மன் ஒற்றை காரணி கோட்பாட்டுல சொல்றாங்க. இப்போ நமக்கே நீங்க எடுத்துக்கிட்டா கூட ஒரே ஒரு ஃபேக்டர் தான், சிங்கிள் ஃபேக்டர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு பல காரணிகள் இருக்கலாம். மினிமம் ஒரு ஒரு 5-6 காரணிகளாவது இருக்கும் அப்படின்னு சாதாரணமாக ஒரு பையன்கிட்ட கேட்டா கூட சொல்லலாம். ரைட்டுங்களா? அந்த வகையில் இந்த ஒற்றை காரணி கோட்பாடு எடுபடல. நிறைய பேர் அதை என்ன பண்ணலன்னா ஏத்துக்கவும் இல்லை. அப்ப பார்க்கும்போது ஒரு குழந்தை ஒரு இடத்துல பிஹேவ் பண்ற மாதிரி இன்னொரு இடத்துல பிஹேவ் பண்றது இல்லை, ஒரு சப்ஜெக்ட்ல ஈடுபாடு காட்டுற மாதிரி இன்னொரு சப்ஜெக்ட்ல ஈடுபாடு காட்டுறது இல்லை. அப்போ அங்கேயே அடிபட்டு போகுது. ஒரு சிங்கிள் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒருத்தனுடைய வெற்றியை
தீர்மானித்து விடாது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். நம்ம அடுத்ததாக ஓரளவிற்கு அடுத்த கட்டத்தை நகர்ந்திருக்கக்கூடிய அந்த ஸ்பியர்மனுடைய இரட்டை காரணி கோட்பாட்டை நம்ம பார்க்கலாம். ஸ்பியர்மனுடைய டூ ஃபேக்டர் தியரி அப்படிங்கிறது இரட்டை காரணி கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்பியர்மன் தன்னுடைய இந்த இரட்டை காரணி கோட்பாட்டை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த கோட்பாட்டின்படி ஒவ்வொரு வேறுபட்ட மனத்திறனும் பொது காரணி, அதாவது ஒரு ஜென்ரல் ஃபேக்டர், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டர், அதாவது ஒரு சிறப்பு காரணி ஆகிய ரெண்டையுமே பெற்றிருக்கும். இதுதான் ஸ்பியர்மனுடைய இரட்டை காரணி கோட்பாடு. அப்போ ஒரு வெற்றியாளன் ஒரு உயர்ந்த இடத்திற்கு சென்றதற்கு, அவன் வெற்றி பெற்றதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எதுன்னு சொன்னா, ஒரு ஜென்ரல் ஃபேக்டர், ஒரு பொது காரணி, இன்னொன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டர், ஒரு சிறப்பு காரணி. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அவனை வந்து என்ன பண்ணிட்டே இருக்குன்னா, அடுத்தடுத்த கட்டத்திற்கு, அடுத்தடுத்த நிலைகளுக்கு தன்னுடைய செயல்கள்ல ஒரு மெருகை கூட்டிக் கொண்டே சென்று தன்னை வெற்றியாளனாக மாற்றி இருக்கிறது என்று ஸ்பியர்மன் என்னோட இரட்டை காரணி கோட்பாட்டுல சொல்றாங்க. நீங்க அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த படத்துல சென்டர்ல இருக்கிறது என்னன்னா ஒரு ஜென்ரல் ஃபேக்டர், அதாவது ஒரு பொதுவான நுண்ணறிவு அப்படிங்கிறது. சுத்தி நீங்க அந்த மைண்ட் மேப் மாதிரி நம்ம போடுவோம்ல, டீச்சர்ஸ் போடுவாங்க, அதுல பாத்தீங்க போது கிட்டத்தட்ட ஒரு எத்தனை இருக்குது பாருங்க, ஒரு 7-8 வகையான காம்பனன்ட்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்ப பார்க்கும்பொழுது அந்த ஒரு வெற்றியாளன் அல்லது ஒரு தன்னோட அறிவில் சிறந்தவராக இருக்கக்கூடிய அந்த மாணவர் பார்க்கும்போது அது வந்து லாஜிக்கலா அவர் அனலைஸ் பண்றாரு, மேத்ஸ் அவருக்கு சூப்பரா வருது, அப்புறம் ஃபைன் ஆர்ட்ஸ் அருமையா அவரால் வரைய முடியுது, வரைகிறாரு, எழுதுறாரு, எல்லாம் சூப்பரா பண்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட லிங்குவிஸ்டிக் அவ்வளவு சூப்பரா இருக்கு, ஆங்கிலமும் நல்லா இருக்கு, தமிழும் நல்லா இருக்கு, ஹிந்தியும் அவருக்கு அருமையா வருது. ஈஸியா அவரால் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளை கூட அவரால் ஈஸியா கிராஸ் பண்ணிக்க முடியுது. அவருடைய சொல்லாட்சி திறன் அவ்வளவு சூப்பரா இருக்கு, சொற்பொருள் அவ்வளவு அருமையா அவருக்கு வருது, சயின்ஸ் அவருக்கு அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு, மியூசிக் லவரா இருக்காரு, நல்லா பியானோ வாசிக்கிறாரு, அல்லது ஒரு கிட்டார் வாசிக்கிறாரு, ஒரு மிருதங்கம் வாசிக்கிறாரு. இப்போ இத்தனை விஷயங்கள் பாருங்க, ஒரு வெற்றியாளனாக நம்ம பார்க்கிறோம், ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி, அது ஒரு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு மாணவன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகையான ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக, ஸ்பெஷல் ஃபேக்டராக நம்ம பார்க்கிறோம். ஒரு தர்க்கம், கணிதம், கவின்கலை, வரைதல், மொழி, சொல், அறிவியல், இசை, இது எல்லாம் பார்க்கும்போது பார்த்தாலே தெரியுது அவனை வந்து மற்ற மாணவர்களை காட்டிலும் இவன் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த இன்டெலிஜென்ஸுக்கு, இந்த மாதிரியான ஸ்கில்லுக்கு, இந்த மாதிரியான திறன்களுக்கு இந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பொதுவான நுண்ணறிவு. அந்த பொதுவான நுண்ணறிவு தான் இத்தனை பரிணாமங்களாக பரிமளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஜென்ரல் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்பியர்மன் தன்னுடைய டூ ஃபேக்டர் தியரியில ரொம்ப எளிமையாக அழகா நமக்கு வந்து எடுத்து சொல்றாரு. ஸோ இந்த ஸ்பியர்மனுடைய இரட்டை காரணி கோட்பாடு இந்த பாராவில் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு தனிநபர் எந்த ஒரு துறையிலையும் சிறப்பாகவும் வெற்றி அடைய வேண்டிய ஒரு கட்டாயம் கற்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவனுடைய இந்த ஸ்பெஷல் ஃபேக்டர்ஸ் தான். வெறுமனே அறிவு மட்டும் இருந்தாது பத்தாது. அப்ப மற்ற துறைகள்லையும் தான் வந்து ஒரு சிறந்தவராக மாறணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆக எந்த ஒரு நபரும் ஒரே மாதிரியான ஒரு மனக்கட்டமைப்பை என்ன பண்றது இல்லை, ஒரு செயல்முறையும் அவங்க பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரே ஃபேமிலியை சேர்ந்த, ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தைகள் கூட அண்ணன் ஒரு மாதிரி இருப்பார், தம்பி ஒரு மாதிரி இருப்பாங்க, அக்கா ஒரு மாதிரி இருப்பாங்க, தங்கச்சி ஒரு மாதிரி இருப்பாங்க. அண்ணன் இருக்கிற கேரக்டர்ஸ் தம்பிட்டு இருக்காது, அக்கா இருக்கிற கேரக்டர் தங்கச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியால் வேற்றுமை அப்படிங்கிறது அந்த ஸ்பெஷல் கேரக்டரை பொறுத்து தான் இருக்கு, அல்லது ஸ்பெஷல் ஃபேக்டரை பொறுத்து தான் இருக்கு. அம்மா அப்பா 2 பேருமே படித்தவர்களாக இருப்பாங்க, அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க, 2 பேருமே நல்ல உயர் சிந்தனையுடையவர்களாக இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட சில நேரங்கள்ல அந்த அறிவில் சிறந்தவர்களாக இருக்க மாட்டாங்க, சில நேரங்கள்ல இந்த மாதிரியான உயர் சிந்தனை பெற்றவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க அம்மா அப்பா வந்து படிக்காதவங்களாக இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து உயர் சிந்தனை மிக்கவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அல்லது ஒரு பர்டிகுலர் பையன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான நுண்ணறிவு, அதே நேரத்துல ஒரு சிறப்புக்கான ஒரு ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஃபேக்டர் கூட பெரிய அளவுல ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ நுண்ணறிவு அப்படிங்கிறது நீங்க பார்க்கும்போது இந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது நுண்ணறிவு இட்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஜென்ரல் ஃபேக்டர் பிளஸ் ஸ்பெஷல் ஃபேக்டர் 1, ஸ்பெஷல் ஃபேக்டர் 2,
ஸ்பெஷல் ஃபேக்டர் 3 அப்படின்னு போயிட்டு அது பாட்டுக்கு என் நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் ஃபேக்டர்ஸ் போயிட்டே இருக்கும். அது அந்த மாணவனுடைய அல்லது அந்த மனிதனுடைய நுண்ணறிவை பொறுத்து. சில பேர்கிட்ட ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பெஷல் ஃபேக்டர்ஸ் கூடுதலாக இருக்கலாம். சில பேர்கிட்ட ஒரு 5 ஸ்பெஷல் ஃபேக்டர் இருக்கும். நான் உதாரணத்துக்கு நான் பார்த்திருக்கேன். இந்த நேரத்தில் இதை சொல்லியே ஆகணும். நான் ஒரு முறை வேதாரண்யத்திலேருந்து நாகப்பட்டினம் நோக்கி பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆர்மியில ரிட்டையர் ஆனவர், அவர் வந்து நாகப்பட்டினம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல அது ஒரு கிளரிக்கல் கேடர்ல இருக்காரு. அவர்கிட்ட பேசும்பொழுது நான் அவர் வந்து தேத்தாக்குடி தெற்கு சேர்ந்தவர், மிஸ்டர் இளங்கோவன். நான் அவர் உண்மையிலே வியந்து பாக்குறேன். அவரோட ஸ்டேட்டஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவர் ஒரு மிலிட்ரி மேன், சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு மிலிட்ரி மேன், ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சாதாரண கிளர்க். இது வந்து இங்க ரெண்டு முகம் தான் நம்ம பார்க்கறோம். ஆனா அவர் ஒரு விவசாயி. அந்த விவசாயத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அவரே செஞ்சுக்கிறார். மண்புழு உரம் தயாரிக்கிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடவு நடுறது, நேத்து எல்லாம் பாத்தீங்கன்னா கடலை சாகுபடிக்கு தானாகவே அந்த மிஷினை வந்து ட்ரில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு ஸ்பிரிங்க்லர் அவரே தயாரிக்கிறாரு. அந்த அவருடைய ஆடுகள் வளர்க்கிறாரு. அந்த ஆடுகளுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய கேரேஜ் மாதிரி ஒரு 2 வீலர்ல அட்டாச் பண்ணி அந்த இதை கொண்டு வர்றது மாதிரி அவரே வெல்டிங் வேலை பார்க்கறாரு. வெல்டரா இருக்காரு. அப்புறம் ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்காரு, கார்பெண்டரா இருக்காரு, அப்புறம் மேசனா இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட ஒரு 10-15 தொழில்கள், ஒரு 10-15 தொழிலாளிகளினுடைய குணாதிசயம் அவர்கிட்ட இருக்கிறது நான் பார்க்கிறேன். இது எல்லாமே அவரை வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி செல்கிறது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் அடுத்தவரை நம்புறதே இல்லை. ஏன்னா அந்த நுண்ணறிவு அவருக்கு தனக்குள்ளவே இருக்கு. அதை அவர் அருமையா வெளிப்படுத்துறாரு. அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கிறாரு. அப்போ மற்றவரை காட்டிலும் அவர் சிறப்பானவராக அந்த மிஸ்டர் இளங்கோவன் ஆர்மி மேன் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான், ஸ்பெஷல் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ தட்ஸ் வை டெல்லிங் இந்த பேர்மன் சொல்லக்கூடிய இந்த இரட்டை காரணி கோட்பாட்டுல பொதுவான ஃபேக்டர்னு இருக்கு, அதே நேரத்துல ஸ்பெஷல் ஃபேக்டரும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேமா, நான் நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாமே சார். இந்த இடம் மட்டும் எனக்கு புரியலன்னு சொன்னா கேட்கலாமே. ஏதாவது ஒரு சார், ஏதாவது ஒரு டீச்சர் சார் இப்ப ஆரம்பிச்சோம்னா அது முடிவுக்கு வராது. ஏற்கனவே உள்ள அனுபவத்துல சொல்றேன். நம்ம முடிச்சிட்டு வச்சுக்கலாம் சார். ஓகேமா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஸ்பியர்மனுடைய இரட்டை காரணி கோட்பாடு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தது மொனார்கிக்கல் ஒரு தியரி, அதாவது ஒரு யூனிஃபேக்டர் தியரின்னு சொல்லக்கூடியது, சிங்கிள் ஃபேக்டர் தியரி ஒற்றை காரணி கோட்பாடு. ரெண்டாவது வந்து டபுள் ஃபேக்டர் தியரின்னு சொல்லக்கூடிய ஸ்பியர்மனுடைய இரட்டை காரணி கோட்பாடு. மூன்றாவது நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தர்ஸ்டன் அவர்களுடைய குழு காரணி கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய தர்ஸ்டனுடைய குரூப் ஃபேக்டர் தியரி என்று சொல்லுவாரு. அப்போ தர்ஸ்டனுடைய குழு காரணி கோட்பாடு என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த தர்ஸ்டனுடைய குரூப் ஃபேக்டர் தியரியில சில மன செயல்கள் உளவியல் ரீதியான இயக்க ஒற்றுமையை கொண்டுள்ளது என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு கிளியரா சொன்னோம்னா, தர்ஸ்டன் அவர்கள் ஒருவரின் மன செயல்கள் சில குழு காரணிகளை அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு சொல்றாரு. சில குழு காரணிகள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இங்க பார்த்தோம். அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஃபேக்டர் இல்ல, 2 ஃபேக்டர் இல்ல, இது ஒரு குரூப்பான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு 8-9 வகையான ஃபேக்டர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்களே பார்க்கலாம். பாருங்களேன் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு. வெர்பல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய சொற்காரணி. அதாவது வெர்பல் ஃபேக்டர் அப்படின்னாலே தெரியுது. வெர்பல், நான் வெர்பல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெர்பல் அப்படிங்கிறது நம்ம பேசுறது, மொழி, சொல், இதெல்லாம் தான். அப்போ தொடர்புகள், அதனுடைய வார்த்தைகள் மற்றும் கருத்துக்களை எப்படி புரிந்து கொள்வது நமக்கே தெரியும். ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்கன்னா அதை சொன்ன விதமாகவே புரிந்து கொள்வது, வார்த்தை மாறாமல், பொருள் மாறாமல், கருத்து மாறாமல் எப்படி ஒருத்தவங்க சொல்றதை அப்படியே டிரான்ஸ்மிஷன் லாஸ் இல்லாம எப்படி நம்ம அப்படியே உள்வாங்கிக் கொள்வது. அப்ப அதுக்கு அந்த வெர்பல் ஃபேக்டர் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத, அப்படி என்ன சொன்னாங்கிறத நம்ம அப்படியே அப்டிராக்டா அப்படியே புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவது இடக்காரணின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு செயலையும் கற்பனை செய்து பார்க்கும் ஆற்றல்னு சொல்றாங்க. இடக்காரணின்னு என்னன்னா எந்த ஒரு செயலையும் கற்பனை செய்து பார்க்கும் ஆற்றல். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டர் இருக்காரு, அது ஒரு சிற்பி இருக்காரு,
ஏதோ ஒரு கிரியேட்டர், எந்த ஒரு கிரியேட்டரும் எந்த ஒரு உருவாக்குபவருமே அதற்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த பொருள் இல்லை. ஆனா அந்த இடத்துல அந்த பொருள் என்ன பண்றாங்கன்னா அவங்க அதை கொண்டு வராங்க, உருவாக்குறாங்க, மேக் பண்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எக்ஸாக்டா சொல்லணும்னா, சிற்பி சிற்பி எடுத்தீங்கன்னா அந்த கல்லுல அவருக்கு அந்த உருவம் அப்படியே தெரியும். மனக்கண்ணுல அந்த உருவம் அப்படியே தெரியும். எந்தெந்த இடத்துல முகம் வரப்போகுது, கை எங்க வரப்போகுது, கால் எங்க வரப்போகுது, நீட்டா அவர் என்ன பண்ணுவாருன்னா அது அவர் கண்ணு முன்னாடி அவருக்கு தெரியும். அதுல தேவையில்லாத பகுதிகளை மட்டும் என்ன பண்றாருன்னா அவர் வந்து அதை நீக்குறாரு. அந்த அவ்வளவு பெரிய பாறையிலிருந்து அந்த கல்லிலிருந்து அவ்வளவு நேர்த்தியாக ஒரு அழகான ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு ஒரு சிலை அங்க இருந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே வெளிப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கிறது அந்த சிற்பியினுடைய கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் தான். இதைத்தான் இடக்காரணி அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எண் காரணின்னு சொல்லக்கூடிய நியூமரிக்கல் ஃபேக்டர்னு சொல்றது. எண் கணக்கீடுகளை துல்லியமாகவும் அதே நேரத்துல துரிதமாகும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த குவிக் அண்ட் அக்யூரசின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கில், அந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். இது வந்து கணக்கீடுகள், கணிதவியலாளர்கள், மிக சிறந்த ஆடிட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா நினைவு காரணின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர்த்த இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனம் நிறைய விஷயங்களை பார்க்குது, அதை வந்து உள்வாங்குது. ஆனா எதையுமே என்ன பண்ணுதுன்னா நினைவுல நிறுத்தி வைக்குதா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். இது ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் வந்து மறந்து போகும். இது வந்து நம்மளுடைய மெமரி அப்படிங்கிற இன்னொரு பாடத்துல நம்ம பார்க்கலாம், அல்லது நீங்க படிச்சிருப்பீங்க, ஏற்கனவே படிச்சதுதான். மெமரியை பொறுத்த மட்டும் லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம நேத்து காலையில என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது. ஆனா ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நமக்கு நடந்திருக்கும். ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஒன்று நடந்திருக்கும். நம்ம வீட்டுல அம்மாவோட அப்பாவோட சண்டை நடந்திருக்கலாம், இல்லை அண்ணனோட சண்டை நடந்திருக்கலாம். நம்ம சாப்பிடாம கூட என்ன பண்ணிருக்கலாம், அந்த தீபாவளி வந்து கடந்து போயிருப்போம். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நடந்த ஒரு விஷயம் கரெக்டா ஞாபகத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த நினைவு காரணி தான். இப்போ நேத்து நடந்தது ஞாபகம் இல்லை, ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்குன்னா இந்த லாங் டேர்ம் மெமரியில அந்த விஷயம் ஆழ் மனதுல அது போய் பதிகிறது தான் காரணம். இது நம்ம வேற ஒரு கண்டென்ட்ல நம்ம பார்த்திருப்போம், பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளுடைய பர்ஸ்டன் சொல்லக்கூடிய அந்த குரூப் ஃபேக்டர்ல நினைவு காரணி முக்கியமான ஒரு நினைவில் இருத்தக்கூடிய ஒரு ஆற்றல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாக்குறது வேர்டு ஃப்ளூயன்சி ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய சொல் வேக காரணி. இன்னைக்கு வந்து ஒரு பேச்சாளர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர்கள், உபன்யாசகர்கள், இவங்கெல்லாம் வந்து அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த சொல் வேக காரணி அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ வேகமாகவும் எளிதாகவும் தனிச்சொற்களை என்ன பண்றாங்க அப்படியே எடுக்கிறாங்க, அப்படியே கோர்க்கிறாங்க, அப்படியே பேசுறாங்க. அப்ப மடை திறந்த வெள்ளம் போல பேசுறது, கண்டென்ட் அப்படி இந்த ஃப்ளோவா வர்றது அப்படிங்கிறது எல்லாம் இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனாலதான் அந்த சொல்வேக காரணி அப்படிங்கிறது. சில பேர் வந்து பசங்களை வந்து கிளாஸ் எடுக்க சொன்னா அவங்க வந்து கண்டென்ட்டே நினைச்சிட்டு இருப்பாங்க, வார்த்தைகள் டெலிவர் ஆகாது. வார்த்தைகள் டெலிவர் ஆனிச்சுன்னு சொன்னா கண்டென்ட்டை மறந்துடுவாங்க. அப்ப இந்த இரண்டையும் சரியாக கோயின்ஸ்டேட் பண்றதுதான் சொல்வேக காரணி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இண்டக்டிவ் ரீசனிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய தொகுப்பாய்வு காரணி அப்படின்னு சொல்றது. இண்டக்டிவ் ரீசனிங் ஃபேக்டர் இது என்ன சொல்றது அப்படின்னா குறிப்பிட்ட காரண காரியங்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் ஆற்றல். அப்போ ஒரு விஷயத்த ரொம்ப ரீசனிங்கா ஒரு காரண காரியத்தோட தான் என்ன பண்றோம்னா அந்த அடிப்படையில தான் அந்த முடிவை வந்து நம்ம எடுப்போம். ரைட்டுங்களா? எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஒரு பையனை வந்து 10th அப்புறம் 11th என்ன சேர்க்கலாம், வீட்ல இருந்து படிக்கட்டுமா, ஹாஸ்டல்ல சேர்க்கலாமா, ஹாஸ்டல்ல சேர்த்தா என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, அல்லது வீட்ல இருந்து படிச்சா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, சயின்ஸ் குரூப் எடுத்தா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, மேத்ஸ் குரூப் எடுத்தா என்ன மாதிரியான விஷயம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு காரண காரியத்தின் அடிப்படையில நம்ம அதை வந்து டிசிஷன் எடுக்கிறோம். அதுதான் அந்த பகுப்பாய்வு காரணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னொன்னு பகுப்பாய்வு காரணின்னு அடுத்த ஃபேக்டர் சொல்றாரு, இதை வந்து பொதுமையான உண்மைகளை பயன்படுத்தும் ஆற்றல். இப்போ எப்போதுமே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம், பல விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணுவோம், பல விஷயங்களை யோசிப்போம். நம்ம வந்து சில பேர் குழம்புறாங்க அப்படின்னு நினைப்பாங்க, அது வந்து குழப்பம் கிடையாது, அனலைஸ் பண்றது. 10 பேர்கிட்ட விசாரிப்பாங்க, 10 பேர்கிட்ட அனலைஸ் பண்ணுவாங்க, அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை ரொம்பவும் டீட்டெயில்டா பார்ப்பாங்க. ஆனா ஒரு ஃபைனலா ஒரு பொதுமையான ஒரு உண்மையை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுல வந்து கரெக்டா பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு பல விஷயங்கள் இருந்தா கூட பொதுமையான உண்மை அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான
ஒரு ஜெனரிக்கான ஒரு ஃபேக்டரை வந்து அந்த பேரை பயன்படுத்துறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பகுப்பாய்வு காரணி அப்படின்னு சொல்றது. அப்போ வந்து டிடக்டிவா அதை வந்து ரீசனிங் பண்றது, ரைட்டுங்களா? இதெல்லாம் தான் நம்ம சொல்ற ஒவ்வொரு ஃபேக்டரா பார்த்துட்டே வரும். நம்ம சொற்காரணி வெர்பல் பார்த்தோம், அடுத்தது ஸ்பேஷியல் பார்த்தோம், அடுத்தது நியூமரிக்கல் பார்த்தோம், அடுத்தது மெமரி பார்த்தோம், அடுத்தது வேர்ட் ஃப்ளூயன்சி பார்த்தோம், இண்டக்டிவ் அப்புறம் டிடக்டிவ் பார்த்தோம். கடைசியாக பார்க்கணும்னா ஒரு கடைசிக்கு ரெண்டுக்கு முன்னாடி பெர்செப்ஷுவல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அந்த புலன்காட்சி காரணி அப்படின்னு சொல்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா துல்லியமாக பொருள்களை இனம் கண்டு கொள்ளும் ஆற்றல். எப்போதுமே இப்ப இந்த புலன்காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெர்செப்ஷுவல் ஃபேக்டர்ல மாணவர்கள்ட்ட சோதிக்கும் பொழுது, அளவிடும் பொழுது அவங்க கண்ணு முன்னாடி அந்த சில பொருட்களை ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கூட காட்டுவாங்க. அந்த நீங்க ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன்ல கூட நீங்க பார்க்கலாம். நினைவு வீச்சு அப்படிங்கிறதெல்லாம் கண்ணு முன்னாடி இப்படி வந்து போனது என்னது, அது பேனாவா இல்ல வந்து வேற ஏதாவது ஒண்ணா விஷயங்கள், அடுத்தது என்ன மாதிரியான பொருள் அப்படிங்கிறது. அப்போ தன்னுடைய இந்த புலன்காட்சியின் அடிப்படையில துல்லியமாக பொருள்களை இனம் கண்டு கொள்ளுதல். அதே நேரத்துல சில பேர்கிட்ட நான் சொன்ன ஏற்கனவே புலன் ஆகாத நேரங்கள்ல கூட அது என்ன பொருள் அப்படிங்கிறத கண்டிப்பா என்ன பண்ணிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப முதுகுல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க. அப்ப முதுகுல எழுதினா கூட அது என்ன எழுத்து அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனக்கண்ணின் மூலமாக உணர்ந்து அதை சொல்லுவாங்க. அடுத்தது கையில கொடுத்து இப்ப அதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய கண் பார்வையற்ற மாணவர்கள் கூட கையில ஒரு பொருளை கொடுத்தோம்னா அது என்ன பொருள் அப்படிங்கறத சென்ஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்போ இதெல்லாம் தான் புலன்காட்சி காரணி அப்படின்னு சொல்றது. இறுதியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா சிக்கலை தீர்க்கக்கூடிய காரணின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஃபேக்டர். எப்போதுமே பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கிறது நாம தீர்த்தா என்ன, அம்மா அப்பா தீர்த்தா என்ன, அல்லது ஆசிரியர்கள் தீர்த்தா என்ன அப்படின்னு கிடையாது. சுய முயற்சியில சிக்கலை தீர்க்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு மாணவன் அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய சுய முயற்சியில சிக்கலை தீர்க்க வேண்டும். இதெல்லாம் தான் ரொம்ப 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 முக்கியம்னு சொல்றேன். அப்போ டர்ஸ்டன் வந்து ஒரு குழு காரணியாகத்தான் இந்த நுண்ணறிவானது இருக்கிறது. அதை வந்து சொற்காரணியில் தொடங்கி ப்ராப்ளம் சால்விங்ல முடிக்கிறார், ரைட்டுங்களா? இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு 3 வகையான ஃபேக்டர்ஸ் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக தார்ண்டைக்கினுடைய பல காரணி கோட்பாடு. தார்ண்டைக்கினுடைய பல காரணி கோட்பாடு, தார்ண்டைக்கினுடைய மல்டி ஃபேக்டர் தியரி என்று சொல்லுவாங்க. இந்த மல்டி ஃபேக்டர் தியரி என்ன சொல்றது, குழு காரணிக்கும் மல்டி ஃபேக்டருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். ஏற்கனவே மல்டியா தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா மல்டி அப்படிங்கிறது பல அப்படின்னு இருக்கு. இங்க குழு அப்படின்னாலே ஏதோ ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள எல்லாம் அப்படியே ஒன்னோட ஒண்ணு அப்படியே தொடர்பாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த தார்ண்டைக்கினுடைய பல்காரணி கோட்பாடுல அல்லது மல்டி ஃபேக்டர் தியரியில தார்ண்டைக் தார்ண்டைக் அப்படிங்கிறவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்பியர்மனுடைய இரட்டை காரணி கோட்பாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இது இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து அவர் 2 தான் அப்படின்னு சொல்றாரு. அது யாரு, ஸ்பியர்மன் வந்து 2 தான் சொல்றாரு. ஒரு பொதுவான காரணி அப்புறம் ஒரு சிறப்பு காரணின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பீனே டெர்மன் சொல்லக்கூடிய ஒற்றை காரணி கோட்பாடு அப்படிங்கிறது பலராலும் மறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. அதை நம்ம விட்டுறலாம். இந்த தார்ண்டைக் சொல்லக்கூடிய பல்காரணி கோட்பாடு அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த கோட்பாட்டின்படி நுண்ணிய திறத்திற்கு காரணமான பல்வகை வேறுபட்ட காரணிகளால் கட்டமைக்கப்பட்டதே நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நுண்ணிய திறத்திற்கு, அதாவது ஒரு மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்கில்லு, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட காரணிகளால கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாரு. இந்த நுண்ணறிவை செயல்படுத்தக்கூடிய கூறுகள் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்து ஒரு மன செயலுக்கு காரணமாகின்றன. இந்த கொள்கை இதைத்தான் என்ன பண்ணுது, வலியுறுத்துகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம். சிந்தனை என்ன பண்றது, ஒரு விஷயத்த பத்தி நம்ம திங்கிங் பண்றோம். இது சிந்தனை அப்படிங்கிறது மனிதர்கள் மட்டும்தான் பண்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நிச்சயமாக இல்லை. கண்டிப்பாக விலங்குகளும் என்ன பண்ணுது, சிந்திக்குது. எப்படி சிந்திக்கிறது நம்ம எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம பல சோதனைகள் மூலமாக எலிகள், குரங்குகள், நிறைய விலங்குகள் வந்து சிந்தித்து செயல்படுதலை நம்ம வந்து உதாரணமாக சொல்ல முடியும், ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா மற்ற விலங்குகளை காட்டிலும் மனிதன் மேம்பட்ட ஒரு விலங்காக இருக்கக்கூடியதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த காக்னிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அறிதல் அல்லது சிந்தித்தல் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டோம்னு சொன்னா, மெட்டா காக்னிஷன் ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்ன மெட்டா காக்னிஷன்னா, காக்னிஷன்னா சிந்தித்தல்னு சொன்னோம்னா, மெட்டா காக்னிஷன் அப்படிங்கிறது சிந்தித்தலை பற்றி சிந்தித்தல். இது வந்து எந்த ஒரு விலங்கினமும் செய்ய முடியாத ஒரு விஷயம். அதாவது விலங்கினங்கள் சிந்திக்கின்றன, மனிதர்கள் சிந்தித்தலை பற்றி சிந்திக்க முடியும்.
சிந்தனைனா என்ன, நாம எப்படி ஏன் நாம ஏன் இப்ப இந்த சூழ்நிலை இப்படி சிந்திக்கிறோம், அதுதான் ரேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நாம ஏன் இப்படி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், நாம ஏன் இப்படி நடந்துகிட்டோம், அல்லது நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறதுக்கு நம்மளுடைய மூளை ஏன் இப்படி சிந்திக்குது, நம்ம செய்யறது சரியா தப்பா, அப்படிங்கிற விஷயத்த ரேஷனலா திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மெட்டா காக்னிஷன், சிந்தித்தலை பற்றி சிந்தித்தல். இது எந்த உயிரினமும் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஏன் இந்த இடத்துல இதை சொல்றோம்னா, இந்த நுண்ணறிவு எல்லாம் இருக்கும் பொழுது பல கூறுகள்ல இந்த மெட்டா காக்னிஷனும் ஒண்ணு அப்படிங்கிறது தான் சொல்றேன். அப்போ தார்ண்டெக்கினுடைய பல்காரணி கோட்பாட்டுல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா பாருங்க. நுண்ணறிவை தெரிவிக்கக்கூடிய ஒரு 4 வேறுபட்ட காரணிகளை இங்க சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அளவு, செகண்ட் ஒன் வீச்சு, தேர்ட் ஒன் பரப்பு, ஃபோர்த் ஒன் ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய இந்த வேகம். அப்போ லெவல் அளவு, ரேஞ்ச் வீச்சு, ஏரியா பரப்பு, ஸ்பீட் வேகம். இத நம்மளுடைய தார்ண்டைக் தன்னுடைய பலகாரணி கோட்பாட்டுல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப பலகாரணி கோட்பாடு அப்படி பார்க்கும்போது இதை வந்து ஒரு ஆட்டோமிஸ்டிக் தியரி அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆட்டோமிஸ்டிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்றாங்க. இப்போ அதுல பார்க்கும்போது 3 வகையான அல்லது 4 வகையான ஒரு வேறுபட்ட காரணிகள் நம்ம பார்க்கணும். லெவல் அப்படிங்கிறது அளவு, வீச்சு, பரப்பு மற்றும் வேகம். இப்ப லெவல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, நுண்ணறிவினுடைய அளவு அப்படிங்கிறது தீர்க்கப்பட்ட பிரச்சனையின் கடின அளவு விகிதத்தை சார்ந்தது. அளவு நுண்ணறிவின் முக்கிய காரணியாக இருக்கணும், அதை தனியாக அளக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வெற்றியாளன் அல்லது அந்த மாணவன் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு மாணவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மாணவன் இப்போ வந்து ஒரு 2 எழுத்து வார்த்தையை நல்லா படிக்கிறான், அல்லது ஒரு 3 எழுத்து வார்த்தையை நல்லா படிக்கிறான், அல்லது 4 எழுத்து வார்த்தை படிக்கும்போது கொஞ்சம் சிரமப்படுறான், 5 எழுத்து வார்த்தையை தொடவே மாட்டேங்கிறான் அப்படின்னா, அந்த இடத்துல எது தீர்மானிக்குதுன்னா, வார்த்தையினுடைய சொற்களினுடைய அளவை பொறுத்து அந்த மாணவன் கஷ்டப்படுறானா எளிமையா படிக்கிறானாங்கிறத நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா அளவிட முடியும், அந்த மாணவனுடைய இன்டெலிஜென்ஸை அளவிட முடியும். ஒரு 2வது படிக்கக்கூடிய அல்லது 3வது படிக்கக்கூடிய மாணவன் ஒரு 7 எழுத்து வார்த்தை 8 எழுத்து வார்த்தையை அனாயசமா படிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய இன்டெலிஜென்ஸ்ங்கிறது அதிகமாக இருக்கு. அப்போ அந்த அளவை பொறுத்து நம்ம அவங்கள கணிக்கிறோம். அடுத்ததாக ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய வீச்சு. அப்ப அந்த மாணவன் என்னென்ன மாதிரியான, தமிழ் மட்டும்தான் இந்த மாணவனால படிக்க முடியுது, அதே இங்கிலீஷ்ல 2 எழுத்து 3 எழுத்து கூட அவனால படிக்க முடியல அப்படின்னா அவன்கிட்ட அந்த வீச்சு குறைவா இருக்கு. அப்போ அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸினுடைய எண்ணிக்கையை பொறுத்து, ரைட்டுங்களா? இப்போ தமிழா இருந்தாலும் அடிக்கிறான், இங்கிலீஷா இருந்தாலும் அடிச்சு புரட்டுறான், மேத்ஸா இருந்தாலும் அவன் பாட்டுக்கு கணிதம், எந்த ஒரு கூட்டல் பெருக்கல் வகுத்தல் ஒரு 3வது 4வது பையன் எல்லாத்தையுமே பண்றான் அப்படின்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அவனுக்கு எதிரே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே ஈஸியா சால்வ் பண்ண முடியுதுன்னா அது அவனுடைய ரேஞ்சுன்னு சொல்றேன். ரைட்டுங்களா? அப்போ அளவு அப்படிங்கிறது எவ்வளவு வார்த்தைகளை அவனால படிக்க முடியுது, அல்லது எத்தனை எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகளை படிக்க முடியுது, அதை பொறுத்து அவனால சொல்ல முடியும். அப்புறம் அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய எண்ணிக்கையை பொறுத்து அவனுடைய ரேஞ்சை நம்மளால அளவிட முடியும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு நுண்ணறிவை பெற்றிருக்கக்கூடிய தனி நபர் அப்படிங்கிறவரு அந்த அளவில் கடினமான முழு செயலையும் தீர்க்கக்கூடிய அந்த திறனை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அவருடைய ரேஞ்ச் வந்து வேற ரேஞ்சு தான். கேட்டுங்களா? அடுத்ததாக ஏரியான்னு சொல்லக்கூடிய பரப்பு. அப்ப இந்த பரப்பு அளவோடு நெருங்கிய தொடர்புடையதுதான். அப்போ சோதனை பரப்புல துலங்குவதற்கு ஏற்ப ஒவ்வொரு அளவிலும் மொத்த சூழ்நிலையின் பண்புகள் இங்க என்ன பண்ணப்படுகிறதுனா சுட்டி காட்டப்படுகிறது. இந்த பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே சொன்னது போல பரப்பும் அளவும் கிட்டத்தட்ட 2 ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஸ்பீடு. இதுல ஸ்பீடு அப்படிங்கிறது வேகமும் அளவும் நேர்மறையான தொடர்புடையவை. ரைட்டுங்களா? வேகமும் அளவும் பாசிட்டிவான ஒரு விஷயம், ஒரே மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட்னு சொல்லுவாங்கல்ல கணிதத்துல, அத மாதிரி நேர்மறையான தொடர்புடையவை. இதன் பொருள் என்னன்னா கேள்வியின் கூறுகளுக்கு விடையளிப்பதாகும். ரைட்டுங்களா? கேள்வியின் கூறுகளுக்கு அது என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கேள்விக்கு எக்ஸாக்டான பதில பட்டு நடிக்கிறது, அதுதான் அந்த வேகம். ரைட்டுங்களா? நுண்ணறிவு சோதனைகள்ல வேகத்திற்கு அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிறது அளிக்கப்படுவதில்லை. அதை காட்டிலும் பிற காரணிகளை காட்டிலும் வேகம் அளவோடு மிக குறைவான தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்க இந்த 4 விஷயங்கள்ல முக்கியமானதாக இருக்கக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நுண்ணறிவில் தெரிவிக்கக்கூடிய 4 வேறுபட்ட காரணிகள் என்னன்னா, 1 லெவல், 2வது ரேஞ்ச், 3வது ஏரியா, 4வது ஸ்பீட்.
இந்த 4 காரணிகளும் அனைத்து நுண்ணறிவு சோதனைகளும் இருக்குதுனால கூட அனைத்து சோதனைகளும் சமமானதாக ஒரு முக்கியத்துவம் என்ன பண்றது இல்ல அந்த அறிவியலாளர்கள் சோதனையாளர்கள் வந்து அளிக்கிறது கிடையாது. சில இடங்கள்ல ரேஞ்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சில சில கேள்விகள்ல ஸ்பீடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சில கேள்விகள்ல லெவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது 4மே ஒருங்கே அமைய பெற்றிருக்குது அப்படின்னு சொன்னா இயல் தார்ண்டைக் படி பல்காரணி கோட்பாடுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானதாக இங்க நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்ப வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒற்றை காரணி கோட்பாடு, பீனே டெர்மன் சொன்ன ஒற்றை காரணி கோட்பாடு, அடுத்ததாக ஸ்பியர்மன் சொன்ன இரட்டை காரணி கோட்பாடு, அல்லது அடுத்ததாக தர்ஸ்டன் சொன்ன குழு காரணி டூ ஃபேக்டர் தியரி, இறுதியாக நம்ம பார்த்தது வந்து தார்ண்டைக்கினுடைய மல்டி ஃபேக்டர் தியரி. சரிங்களா? இப்ப நுண்ணறிவுல அடுத்த கோட்பாடு நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னா கில்ஃபோர்டினுடைய நுண்ணறிவு கோட்பாடு, கில்ஃபோர்டு தியரி. கில்ஃபோர்ட் அப்படிங்கிறவரு தன்னுடைய சோதனைக்கு இன்னும் பெருசா பேர் வைக்கல, தன்னுடைய பெயரையே பேரா வச்சிருக்காரு, கில்ஃபோர்டினுடைய நுண்ணறிவு கோட்பாடு. அப்போ கில்ஃபோர்டும் அவங்களுடைய டீமும் என்ன பண்றாங்கன்னா நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற கோட்பாட்டை வெளியிடுறாங்க. என்னன்னா நுண்ணறிவுங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒன்று, ஒரு ஸ்ட்ரக்சரலான ஒரு தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்ட்ரக்சரல் தியரி அப்படிங்கிறது இந்த கில்ஃபோர்டினுடைய தியரியை நம்ம வந்து இன்னொரு பேர்ல அழைக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ் இதுல இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். கில்ஃபோர்டினுடைய 3 பரிமாணங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது இந்த கோட்பாட்டின்படி மனித நுண்ணறிவு கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு 3 பரிமாணங்களை கொண்டதாக இருக்கு. இதுல பரிமாணம் 1 என்னன்னா செயல்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செயல் சொல்ல முடியாது, பொருள் தான். இதுல கூட உங்களுக்கு செயல் ஃபர்ஸ்ட் இருக்கு, 2வது பொருள் இருக்கிறது. பொருள், செயல், விளைவு அப்படிங்கிறது தான் சரியான ஒரு அமைப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பொருள், செயல், விளைவு. ஃபர்ஸ்ட் பொருள் கண்டென்ட், செகண்ட் ஒன் செயல் அதற்கான ஆப்ரேஷன்ஸ், தேர்ட் ஒன் விளைவு ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த 3 பரிமாணங்கள்ல தான் ஒரு மனிதனுடைய நுண்ணறிவானது கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு கில்ஃபோர்ட் மற்றும் அவருடைய டீம் வந்து சொல்றாங்க. இப்ப பார்க்கும்போது இப்ப பாருங்க எவ்வளவு தூரம் நம்மளுடைய அந்த இன்டெலிஜென்ஸினுடைய தியரி அப்படியே ஷைன் ஆகிட்டே வரதை நீங்க பார்க்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஏன் வந்து பீனே மற்றும் டெர்மன் சொன்ன அந்த ஒற்றை காரணி கோட்பாடை யாருமே ஏத்துக்கல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மினிமம் 2வது இருக்கும் அப்படின்னு இரட்டை காரணி கோட்பாடு சொல்லுது. இல்ல இது ஒரு குரூப்பா சேர்ந்தது அப்படின்னு தர்ஸ்டன் சொல்றாரு பொது காரணி கோட்பாடுல. இது ஒரு பல காரணிகளை கொண்டது அப்படின்னு தார்ண்டைக் சொல்றாரு. ஸோ நம்மளுடைய கில்ஃபோர்டு என்ன சொல்றாருன்னா இது ஒரு நுண்ணறிவு கட்டமைப்பு அப்படின்னு சொல்றாரு. அந்த கட்டமைப்பு 3 விதமான பரிமாணங்கள் இருக்கிறது. அப்போ டைமென்ஷன்ஸை பொறுத்த மட்டும் பொருள் கண்டென்ட்னு ஒரு டைமென்ஷன், ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு டைமென்ஷன், ப்ராடக்ட்னு ஒரு டைமென்ஷன் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த படத்தை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இந்த டயக்ராம்ல ஒரு 3 டைமென்ஷனை இங்க சொல்லியிருக்காங்க, பொருள், செயல், விளைவு அப்படின்னு சொல்லி. கேட்டீங்களா? இப்போ பாருங்களேன், இதுல கிட்டத்தட்ட பொருள்ல ஒரு 3, 2, 5 வகையான காம்போனன்ட்ஸ் இருக்கு. அடுத்து செயல்கள்ல ஒரு 6 வகையான காம்போனன்ட்ஸ் இருக்கு. விளைவுகள்ல ஒரு 3, 6 வகையான காம்போனன்ட்ஸ் இருக்கு. அப்ப பார்க்கும்பொழுது இது நம்ம கண்டென்ட்ல ஒரு 4, ஆப்ரேஷன்ல ஒரு 5, ப்ராடக்ட்ல ஒரு 6, ஆக மொத்தம் 20, 6 ஒரு 120 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. மொத்தம் அவ்வளவு ஸ்கில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அது இன்னும் இப்ப நவடேஸ்ல 180 அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 120, 180ன்னு ஸ்கில்ல போயிட்டு இருக்கிறப்ப வெறுமனே ஒற்றை காரணி தான் அப்படிங்கிறத பீனே டெர்மன் சொன்னதை யாருமே ஏத்துக்கல அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்மளால அறிய முடியும். கேட்டுங்களா? இப்ப நம்ம வந்து பொருள் அப்படிங்கிற இந்த காம்போனன்ட் நம்ம பார்க்கலாம். பாருங்க, பொருள்ல என்னென்னலாம் இருக்கு? விஷுவல், ஆடிட்டரி, சிம்பாலிக், செமண்டிக், இறுதியாக பிஹேவியரல் சொல்லக்கூடிய 5 விஷயம். அதாவது விஷுவல்னா உருவம் சார்ந்தவை, ஆடிட்டரி கேட்பது சார்ந்தவை, சிம்பாலிக் குறியீடு சார்ந்தவை, செமண்டிக் சொற்பொருள் சார்ந்தவை, இறுதியாக பிஹேவியரல் அப்படிங்கிறது நடத்தை சார்ந்தவை.
அப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே பொருள்கள் அப்படிங்கிறது எல்லாமே புலனீடான ஒரு விஷயங்களாகவே பார்க்கறது. இதுல புலன் புலன் நம்ம சொல்றது எல்லாமே கண், காது, மூக்கு, செவி, வாய் தான். சரிங்களா? கண்களின் மூலம் தெரிந்து கொள்ளப்படும் புலனீடானவை. அப்ப இதெல்லாம் என்ன உருவம் அப்படிங்கிறத நம்மள பார்த்தாதான் அதை வந்து சொல்ல முடியும். அட்லீஸ்ட் மனக்கண்ணிலையாவது பார்க்கணும். ஒண்ணு கண்ணால பார்க்கணும், இல்லை மனக்கண்ணிலையாவது பார்க்கணும். அப்ப இது உருவம் சார்ந்தவை. அடுத்ததாக காது வழியாக தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல்கள். இது ஆடிட்டரி இமேஜ். இது வந்து பேசுறது யாரு, வர்றது என்ன வண்டி, ரைட்டுங்களா? அப்போ இன்னார் வராங்க. சில பேர் நடக்கிறத வச்சு, நடக்கிற ஸ்பீடு அதை வச்சே இன்னார் நடக்கிறாங்க, இன்னார் வராங்கங்கிறதெல்லாம் கணிப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஆடிட்டரி இமேஜஸ்ன்னு சொல்றது. அடுத்ததாக சிம்பாலிக்னு சொல்லக்கூடியது இந்த குறியீடு சார்ந்தவை. அது குறியீடுகள்ங்கிறது எழுத்துக்களாக இருக்கலாம், எண்களாக இருக்கலாம், சில மரபு வழி குறியீடுகளாக கூட சில இருக்கலாம். இது இவங்க வந்து என்ன ரெப்ரசன்டேஷன் பண்ணுது. இப்படி வந்து ஒரு மீன் படத்தை வரைஞ்சு வச்சுட்டு போயிருக்கான். அப்போ ஆதி காலத்துல கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இல்லாத ஒரு காலத்துல, மொழிகளே இல்லாத ஒரு காலத்துல ஒரு ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் அல்லது அந்த வீட்டினுடைய தலைவன் தலைவிக்கு சில விஷயத்த சொல்லிட்டு போறான்னா, ஒரு மான் படத்தை வரைஞ்சான்னா நான் வந்து வேட்டையாட போறேன் அப்படின்னு அர்த்தம். மீன் பிடிக்கிறனா மீன் பிடிக்க போறேன்னு அர்த்தம். அப்போ தன்னுடைய தான் நினைக்கிறத எதிர்த்து இருக்கவங்கள்ட்ட கன்வே பண்றதுக்கு இந்த குறியீடுகள் ஒரு காலத்துல இருந்தது. சித்திர எழுத்துக்களாக இருந்ததெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இறுதியாக அடுத்தது பார்க்கும்போது சொல் பொருள் சார்ந்தது. உதாரணமாக வேண்டப்படாத கருத்துக்கள் அல்லது சொற்களின் பொருள்களை வழங்குதல் அப்படின்னு சொல்றது. இப்போ சொல் பொருள் சார்ந்ததுதான். ஒரு பொருள் சார்ந்து நம்ம ஒரு சொல் சார்ந்து நம்ம பேசுறோம், அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இறுதியாக நடத்தை சார்ந்தது. மனித தொடர்புகளை புரிந்து கொள்ள உதவும் சமூக நுண்ணறிவு. இப்போ ஒரு விஷயம் ஏன் நடக்குது, செயினா ஒரு விஷயத்துல இருந்து, அதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இன்சிடென்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது இந்த சிபிஐ இதை மாதிரியான அந்த கைரேகை நிபுணர்கள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த நடந்த ஒரு நிகழ்வுகள்ல இருந்து ஒரு கொலையோ கொள்ளையோ ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து ஒரு அதுல இருந்து பேக்ல போவாங்க. பேக்ல போயிட்டு இப்படி அப்படிலாம் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து யோசிப்பாங்க. நிறைய அந்த ஒரு திகிலூட்டக்கூடிய விஷயங்களை உள்ள கதைகள், படங்களை, நாடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படிலாம் அவங்க வந்து விசாரிப்பாங்க. நிறைய குற்ற பின்னணிகளை எப்படிலாம் விசாரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எது தேவை அப்படின்னு சொன்னா இந்த நடத்தை சார்ந்த இந்த நுண்ணறிவு, சமூக நுண்ணறிவு கண்டிப்பாக இருந்தாதான் முடியும். அப்போ இது எல்லாம் பொருள்கள் சார்ந்தவை. விஷுவல், ஆடிட்டரி, சிம்பாலிக், செமான்டிக், பிஹேவியர் இது எல்லாமே பொருள் சார்ந்தவை. ரைட்டுங்களா? அடுத்ததாக நம்ம வந்து என்ன பார்க்கறோம்னு சொன்னா செயல்கள் சார்ந்தவை நம்ம பார்க்கணும். வில்ஃபோர்டினுடைய அந்த ஸ்ட்ரக்சரல் தியரியில செயல்கள் சார்ந்தது நான் அடுத்ததாக 2வது டைமென்ஷன் செயல்கள். காக்னிஷன் சொல்றது. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அறிதல், இது உடனடியாக கண்டறிதல், திரும்ப திரும்ப கண்டறிதல், விழிப்புணர்வு, ஒரு உணர்ந்து கொள்ளும் மற்றும் புரிந்து கொள்ளுதல் ஆகியவை எல்லாம் அடங்கியதுதான் இந்த இடத்துல அறிதல்னு சொல்றோம். கேட்டுங்களா? ஒரு அவேரா இருக்கிறது கூட அறிதல் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கூட ஒரு அறிதல் தான். கேட்டுங்களா? அப்போ ஒரு விஷயத்த இன்ஸ்டன்டா புரிஞ்சுக்கிறது கூட ஒரு அறிதல் தான். அப்போ ஒரு விஷயத்த மீட்டு கொண்டு வர்றது கூட அறிதல் தான். அப்போ இது எல்லாமே செயல் அடிப்படையிலானது. வேர்ப். இப்ப ரைட்டுங்களா? நம்ம பேசுறது, நம்ம முன்னாடி பேசுனது எல்லாம் பொருள், இப்ப பேசுறது எல்லாம் செயல். அப்ப பாருங்களேன் செயல்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அறிதல், காக்னிட்டிவ், நினைவு கூறுதல். நினைவு கூறுதல்ல மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. நினைவு கூறுதல் ஒரு கற்றல் செயல்முறையினுடைய முக்கிய அடிப்படைங்கிறது இந்த மெமரி தான். ஒரு காலத்துல நீங்க வந்து நம்மளுடைய குருகுலா சிஸ்டத்துல குருவின் இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாணவர்கள், சிஷியர்கள் வந்து தங்கி படிப்பாங்க. கிட்டத்தட்ட 1008 நாமாவளிகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மனனம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்வியல் நெறிகளை மனனம் பண்ணுவாங்க. அது எல்லா பாடங்களும் இருக்கிற ராமாயணம், மகாபாரதம் எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து கற்று முற்றும் எல்லாத்தையும் ஓதிதான் என்ன பண்ணுவாங்கன்னா நினைவில் இருத்தி தான் அவங்க வந்து தன்னுடைய கல்வியை நிறைவு செய்வாங்க. இந்த இடத்துல இதன் பொருள் குறைந்த நேரத்தில் என்ன உணரப்பட்டதோ அதை நினைவு கூறுதல் தான் இந்த இடத்துல வந்து நினைவில் இருத்துதல்னு சொல்றோம். கேட்டீங்களா? நம்ம நினைவில் இருத்துதல் ரொம்ப காலத்துக்கு சஸ்டைனபிளா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மெமரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக இருக்கிறதுல பாத்தீங்கன்னா மெமரி ரெட்டென்ஷன். ரைட்டுங்களா? நினைவுல இருத்துறோம், ஆனா அதை மறுபடியும் ரெட்ரீவ் பண்ணி கொண்டு வரோமா? ரைட்டுங்களா? இப்ப நம்மளுடைய கம்ப்யூட்டரே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் அதுல ஒரு மெமரி இருக்கு. இன்டர்னல்ல மெமரி இருக்கு, எக்ஸ்டர்னலா கூட நீங்க மெமரி போட்டுக்கலாம். இல்ல ரேம் சொல்றாங்க, ரோம் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் கம்ப்யூட்டர்ல இருக்கு. இதே மாதிரியான சேம் செட்டப் தான் நம்மளுடைய மைண்ட்லயும் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மெமரியில இருத்துறோம், நினைவில் இருத்துறோம், ஆனா அதை உரிய நேரத்துல நம்ம வந்து ரெட்ரீவ் பண்ணி கொண்டு வரோமா?
சில பேருக்கு நான் இங்க இருக்கு சார், தொண்டையில இருக்கு வரமாட்டேது, வாயில இருக்கு வரமாட்டேதுமா. அந்த மாணவர்கிட்ட கேட்டா அப்படி சொல்ல, சார் இங்க இருக்கு சார் வரமாட்டேது, அப்படியே நெத்தியை போட்டு அடிச்சுப்பான், தலையில அடிச்சுப்பான், ஆனா வராது. அப்ப உரிய நேரத்துல அவன் வந்து மெமரியை ரெட்ரீவ் பண்ணி கொண்டு வரணும். இந்த மெமரி ரிட்டென்ஷன் ரொம்ப அவசியம். அப்போ அதை நினைவில் இருத்தியதை நினைவு கூர்ந்து என்ன பண்ணணும்னா திரும்ப கொண்டு வந்து அதை உணர வைக்கணும். அதுக்கு பிறகு தான் நினைவு கூர்தல் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது கன்வர்ஜென்ட் திங்கிங் சொல்லக்கூடியது. கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு குவி சிந்தனை என்று சொல்வார்கள். குவி சிந்தனை அப்படிங்கிறது ஒரு புள்ளியை நோக்கி பல்வேறு கோணங்கள்ல அப்படியே யோசிக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு புள்ளி வைங்க, அந்த புள்ளியை நோக்கி கோடுகள் வரைங்க, அப்படியே உள்நோக்கிய கோடுகளாக, உள்நோக்கிய சிந்தனையாக, ஒரு 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 குவி மையத்தை நோக்கிய சிந்தனையாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்போ 2 விதமான சிந்தனை இருக்கு. ஒன்னு கன்வர்ஜென்ட் திங்கிங், இன்னொன்னு டைவர்ஜென்ட் திங்கிங். ஒரு புள்ளியிலிருந்து பல கோணங்களாக யோசித்தல், பல கோணங்களிலிருந்து ஒரு புள்ளியை நோக்கி குவித்தல். அப்போ ஒரு புள்ளியை நோக்கி குவித்தோம் சொன்னா குவி சிந்தனை, ஒரு புள்ளியிலிருந்து பல கோணங்கள்ல யோசிச்சோம்னு சொன்னா அது வந்து வெறி சிந்தனை. அப்போ 2 விதமான சிந்தனைகளும் இதுல இருக்கணும். இதெல்லாம் இன்டெலிஜென்ஸினுடைய முக்கியமான கூறுகளாக நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து நுண்ணறிவாளர்கள், வெற்றியாளர்கள், மேதாவிகள், அறிவாளிகள், நம்மை போன்ற ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல இதெல்லாம் ரொம்ப 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 அவசியம். இப்ப பார்க்கும்போது நிறைய ஆசிரியர்கள் காக்னிட்டிவா இருப்பாங்க, மெமரி அதிகமா இருக்கும். அப்படி இருந்தாதான் நம்மளுடைய வன்மை சொல்வன்மைங்கிறது இருக்கும். கன்வர்ஜென்டா திங்க் பண்ணுவாங்க, டைவர்ஜென்டா திங்க் பண்ணுவோம், எதையுமே எவாலுவேட் பண்ணுவோம். இது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். அப்போ இந்த டைமென்ஷன் 2ன்னு சொல்லக்கூடிய செயல்ல இத்தனை விஷயங்கள் இருக்கு. காக்னிஷன், மெமரி ரெக்கார்டிங், மெமரி ரெட்டென்ஷன், கன்வர்ஷன் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் எவாலுவேஷன். எவல்யூஷன் தெரியும் நமக்கு. ஒரு கொடுக்கப்பட்ட விவரத்தை எந்த அளவுக்கு இது வந்து பொருத்தமானதாக இருக்கு, எவ்வளவு தூரம் சரியானதாக இருக்கு, எவ்வளவு தூரம் சஃபிஷியண்டா இருக்கு, எவ்வளவு தூரம் அது டிசைரபிளா இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறது தான் எவல்யூஷன். அப்போ நம்ம இந்த 6 விதமான விஷயங்கள் மாணவர்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனை மாதிரி ஒரு வெற்றியாளன் இருக்க முடியாது. அப்போ கில்ஃபோர்டு சொன்ன அந்த ஸ்ட்ரக்சரல் தியரியில பொருள் பார்த்திருக்கிறோம், அடுத்தது செயல் பார்த்திருக்கிறோம், இறுதியாக நம்ம பார்க்க இருக்கிறது விளைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. விளைவுகள்ல எத்தனை இருக்கு பாருங்களேன். விளைவுகள்ல அலகுகள், வகைகள், தொடர்புகள், அமைப்புகள், நிலை மாற்றுதல், அனுமானங்கள் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதுலயும் ஒரு 6 வகையான கிளாசிபிகேஷன் இருக்கிறத பார்க்கும். அப்போ அலகுகள் யூனிட், கிளாஸஸ், ரிலேஷன்ஸ், சிஸ்டம்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய நிலை மாற்றுதல், லாஸ்டா இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த 6 விஷயங்களும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அலகுகள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம். அதுல முழுமை காட்சி கோட்பாட்டின் வழியில் தனித்த விவரங்களை ஒருங்கிணைத்து பொருள் காணுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முழுமை காட்சி கோட்பாடுனா என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம போர்டில் வந்து ஒரு நான் வரைகிறேன்னு அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு சின்ன வட்டம், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வட்டம், அப்புறம் ஒரு முக்கோணம், அதுக்கு 2 வட்டம் போட்டோம் இல்லையா, அதுக்கு நடுவில் கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு முக்கோணம், அதுக்கு கீழே ஒரு நீள் செவ்வகம், அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த மாதிரி ஒரு பெரிய வட்டம் போடுறோம். இதை பார்த்தாலே ஒரு ஒரு எமோஜி மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய முகம் மாதிரி இருக்கும். அந்த 2 சின்ன வட்டம் கண்ணு மாதிரியும், அந்த முக்கோணமா இருக்கிறது மூக்கு மாதிரியும், ஒரு நீள் செவ்வகங்கிறது வாய் மாதிரியும், அந்த பெரிய வட்டம் எல்லாத்தையும் உள்ளடக்கிய பெரிய வட்டம் அப்படிங்கிறது ஒரு முகம், அந்த முகத்தினுடைய அந்த ஸ்கல்லுடைய அமைப்பாகவும் நம்ம பார்ப்போம். பார்த்த உடனே இதை வந்து நமக்கு எப்படி தெரியும்னா ஒரு முகமாக நமக்கு தெரியும். அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? மொத்தம் அதுல வந்து 2 சின்ன வட்டம் இருக்கு, ஒரு முக்கோணம் இருக்கு, ஒரு நீள் செவ்வகம் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய வட்டம் இருக்குதுன்னு நம்ம தனித்தனியாக அதை பார்ப்பது இல்லை. அதை பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு முகமாக பார்க்கிறோம். கேட்டீங்களா? அப்படி பார்த்தோம்னா அதுக்கு பேர் நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா ஒரு எதையுமே நம்ம ஹோலிஸ்டிக்கா பாக்குறோம்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் முழுமை காட்சி கோட்பாடுன்னு பேரு. உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் இருக்குது அப்படின்னா, சைக்கிள்ல வந்து ஹேண்டில் ஒரு தனியா, பெல்லு தனியா, பெடல் தனியா, டயர் தனியா, டியூப் தனியா, நம்ம போக்ஸ் தனியா, அப்படி நம்ம என்ன பண்றது இல்ல, பார் தனியா பாக்குறது இல்லை. அதை பார்த்தாலே நமக்கு சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ தனித்தனி பாகங்களாக பார்க்காம முழுமையாக பார்ப்பதுக்கு பேர் இந்த ஹோலிஸ்டிக்னு சொல்லக்கூடிய முழுமை காட்சி கோட்பாடு. அதனுடைய விளைவு அப்படிங்கிறது நம்ம பொருள்கள்லையும் சரி, செயல்கள்லையும் சரி, நுண்ணறிவு மேம்பட்டவனாக நாம இருக்கும் பொழுது இந்த ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய விளைவுகள்லையும் நாம ரொம்ப மேம்படுறவர்களாக தான் இருப்போம். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அப்போ அலகுகள்ல பார்த்தோம் சொன்னா தனித்தனி விவரங்களை ஒருங்கிணைத்து ஒரு முழுமை காட்சியாக நம்ம பார்ப்பதுக்கு பேர் அலகுகள்னு சொல்றோம்.
யூனிட்ஸ். ரெண்டாவது கிளாஸஸ். இப்போ வந்து வகைகள்னு சொல்லுவாங்க. இந்த பொருள்களை அவைகளிடையே காணப்படும் பொது பண்புகளின் அடிப்படையில வகைப்படுத்துதல். இப்ப உதாரணத்துக்கு குழந்தைங்கள்ட்ட, சின்ன கிளாஸ் பசங்கள்ட்டே இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுடைய ஐக்கியூவை அல்லது நுண்ணறிவை, இன்டெலிஜென்ஸை செக் பண்றதுக்கு ஆசிரியர்கள் நிறைய இப்போ கேம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அப்பையில இருந்தே இருக்குது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்த மட்டும் பிளாஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல வந்து பசு மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், நாய் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், சிங்கம் மாதிரி, புலி மாதிரி, பூனை மாதிரி, ஜெராஃபி மாதிரி, ரைனோ மாதிரி, இதை மாதிரி சின்ன 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 குட்டி குட்டியான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து மைனா, பீகாக்கு, டக்கு, பேரட்டு, க்ரோ, இதை மாதிரியான நிறைய சின்ன சின்ன பீசஸ் வந்து பிளாஸ்டிக்ல வச்சிருக்காங்க. அப்புறம் சாமந்தி பூ, அல்லி, தாமரை, ரோஜா, இதை மாதிரியான படங்கள்லாம் இருக்கு, அல்லது மெட்டீரியல்லாம் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் அள்ளி குமிக்கும் பொழுது, கலந்து எல்லாத்தையும் வைக்கும் பொழுது, அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் தனியா பிரிங்க, அனிமல்ஸ் எல்லாம் தனியா பிரிங்க, அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் தனியா பிரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்கேஜி பையன்கிட்ட கொடுத்தால் கூட அவனால கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னா கிளாசிஃபை பண்ண முடியும். காரணம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொது பண்புகள், அந்த விலங்குனா இதுதான், மலர்னா இப்படிதான் இருக்கும், பறவைகள்னா இப்படிதான் இருக்குங்கிற அந்த பொது பண்பு அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன் அழகா கிளாசிஃபை பண்ணிடுவான். கேட்டீங்களா? அவன் வந்து அந்த அளவிற்கு அந்த இன்டெலிஜென்ஸ்ல கண்டிப்பா அவனால அதை செய்ய முடியும். அந்த வகைகள் அப்படிங்கிறது அதைத்தான் குறிக்கிறது. அடுத்ததாக ரிலேஷன் சொல்லக்கூடிய தொடர்புகள். மாறிகளின் அடிப்படையிலான தகவல் கூறுகளுக்கு இடையேயான இணைப்புகள், தொடர்புசார் இணைப்புகள், பொருள் உள்ளவை மற்றும் வரையறுக்கத்தக்கவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? தொடர்புகளை பொறுத்த மட்டும் ரிலேஷன்ஸ் அப்படின்னாலே இந்த இடத்துல சூரியன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது உடனே என்னது? ஒரே ஹீட்டு, வெப்பமா இருக்குது. அடுத்தது ஆசிரியர் அப்படின்னா அவர் வகுப்பறை, மாணவர், புத்தகம், கையில வந்து ஒரு நோட்டு, பேனா, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இதா பார்ப்போம். அப்போ இது ஒரு தொடர்புடையதாகவே இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டா சொல்லணும்னா, திருவிளையாடல் படத்துல தருமி அந்த கேரக்டர்ல நாகேஷன் சிவாஜி பண்ணியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பாரு. அதை கேள்வி கேட்கும் பொழுது அவர் வந்து அதோட தொடர்புகளை சொல்லிக்கிட்டே வருவார். சேர்ந்தே இருப்பது, சேரக்கூடாதது, அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்குன்னு வரிசையா சொல்லிட்டே வருவார். அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஸை குறிக்கிறது. கேட்டீங்களா? அந்த தொடர்புகள்னு சொல்றோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சிஸ்டம்னு சொல்றது ஒருங்கிணைப்பு. இந்த சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் அமைப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட தகவல்களை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை அல்லது ஒரு வடிவத்தை உண்டாக்குவது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உடலுடைய அமைப்பை எடுத்துக்கோங்களேன். உடலுடைய அமைப்பு அப்படிங்கிறது வெறுமனே கிட்டத்தட்ட சிஸ்டம்னு நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். சிஸ்டம், எத்தனை சிஸ்டம் இருக்கு? நரம்பு மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், இது எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மண்டலங்கள். கேட்டுங்களா? இது ஒண்ணு ஒவ்வொரு அமைப்புன்னு நீங்க வச்சுக்கிட்டாலும் எதுவுமே தனித்து செயல்பட முடியுமானா தனித்து செயல்பட முடியாது. எல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. வெறுமனே தசை மட்டும் இருந்துச்சுன்னா அது சதையாயிடும். ரைட்டுங்களா? எலும்பு மட்டும் இருந்துச்சுன்னா எலும்புரிக்கு நோய் வந்த மாதிரி இருப்பான். ரைட்டுங்களா? ரத்த ஓட்ட மண்டலம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? கழிவு நீக்க மண்டலமே இல்லைன்னா என்ன ஆகும்? ரைட்டுங்களா? இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போ இது எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பை, ஒரு 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 முழுமையான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஹியூமன் பீயிங்கை உருவாக்குது. இது வந்து பிசிக்கலான ஒரு பாடி செட்டப்பை நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த மண்டலங்கள்லாம் பயன்படுகிறது இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வந்து எப்படின்னு சொல்றோம்னா ஒருங்கிணைப்பு அப்படின்ற மாதிரி சொல்றோம். ரைட்டுங்களா? அடுத்ததாக மாற்றி அமைத்தல்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு ஐடியாவை வேறு முறையில யோசித்தல், ஒரு ஐடியாவை வேறு முறையில யோசிக்கிறது. ரைட்டுங்களா? இப்போ உதாரணத்திற்கு விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்ணி அதுல இருந்து நம்ம நெல், அரிசி எடுக்கிறோம், பயிர்கள் எடுக்கிறோம், தானியங்கள் எல்லாமே எடுக்கிறோம். அதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம அப்படியே அதை நம்ம என்ன பண்றது இல்லை, சாப்பிட்றது இல்லை, சாப்பிடவும் முடியாது. ஆனா அதை வந்து அந்த ஐடியாவை விவசாயம் பண்ணா நமக்கு தானியங்கள் கிடைக்கும்னா அதை வேற மாதிரி அடுத்த இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம். அதை வந்து தானியங்களை உணவுகளாக மாற்றுறோம், விதவிதமான உணவுகளா மாற்றுறோம். இட்லியா இருக்கு, தோசையா இருக்கு, பூரியா இருக்கு, பொங்கலா இருக்கு, பயங்கரமா இருக்குல்ல, வரிசை அத்தனை இருக்கு. அப்போ தானியங்கள் தான், எல்லாமே தானியங்கள் தான். ஆனா அந்த தானியங்கள் இந்த விதவிதமான உணவுகளை நாம் மாற்றுவது போல இந்த தரப்பட்ட தகவல்களை அவற்றினுடைய இயக்கத்தையும் வேறு வகையில் என்ன பண்றதுன்னா மாற்றி அமைத்தல். இது எல்லாம் ஒரு இன்டெலிஜென்ஸினுடைய அடுத்தடுத்த நிலைகள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது இம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய அந்த அனுமானங்கள். அனுமானங்களை பொறுத்த மட்டும்
ப்ரொடிக்ஷன் நம்ம சொல்லுவோம். அதாவது கொடுத்த விவரங்களிலிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடியவை அல்லது தோன்றக்கூடிய விளைவுகள், பெறக்கூடிய கணிப்புகள், இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த இம்ப்ளிகேஷன் சொல்றோம். ரைட்டுங்களா? ஆக இந்த கில்ஃபோர்டினுடைய கருத்துப்படி கிட்டத்தட்ட அது 180 ஃபேக்டர்ஸ தொடுகிறது. அப்போ ஒற்றை காரணி கோட்பாடு அடிபட்டு போகுது, இரட்டை காரணி கோட்பாடு அப்படிங்கிறது பொது காரணி சிறப்பு காரணி அப்படின்னு நம்ம அதை சுருக்க முடியாது. ஒரு குரூப் ஃபேக்டர் அப்படின்னும் ஒரு 9 வகையில மட்டும் நம்ம சுருக்க முடியாது. மல்டி ஃபேக்டர்னு பார்க்கும்போது அதுலயும் சில இது இருக்கு. அப்போ கில்ஃபோர்டுடைய நுண்ணறிவு கோட்பாடு இவ்வளோ ஸ்கில்ஸை உள்ளடக்கியதாக ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் பொருள், செயல், விளைவு என்கிற அடிப்படையில் அதை கொண்டு போறார். கிட்டத்தட்ட 180 காரணிகளை உள்ளடக்கியதாக அது இருப்பதாக அவர் சொல்கிறார். ரைட்டுங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த கார்டனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோவர்ட் கார்டனர் ஒரு ஒரு பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அப்படிங்கிறது சொல்றாரு. கார்டனுடைய ஒரு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரிய அவரு சொல்றாரு. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொன்னாலே மல்டி ஃபேக்டர் தியரி தார்ண்டைக், இஎல் தார்ண்டைக். இது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொன்னா கார்டனர். ரைட்டுங்களா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள குழப்பத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வேற, மல்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது வேற. இவர் 1983 கார்டனர் அப்படிங்கிறவர் இந்த பன்முக நுண்ணறிவு கோட்பாடு என்று சொல்லக்கூடிய கார்டனர்ஸுடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியை சொல்றாரு. இதுல பாருங்களேன், அவரு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கிறாரு, மன திட்டங்கள், அது ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்னு சொல்றாரு. மைண்டை ஃப்ரேம் பண்றாரு, மனச்சட்டகம் அப்படிங்கிற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா நிறைய இன்டெலிஜென்ஸ் சொல்றாருங்க. பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், லாஜிக்கல், ஒரு மாதிரியான ஒரு அன்மோட்டிவ்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ், ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் பாடிலி கைனஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், பாத்தீங்கன்னா இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரிசையா நிறைய போகுது. இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல், அப்புறம் நேச்சுரலிஸ்டிக் தியரி, அது மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருக்கு. லாஸ்டா இருத்தலியல் கொள்கை, எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையை கூட சொல்றாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் சொன்னா இந்த கார்டனர் அப்படிங்கிற ஒரு நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கலாச்சார அமைப்புகளால் மதிக்கப்பட்ட ஒரு பொருளை உருவாக்கும் அல்லது சிக்கலை தீர்க்கும் திறன் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டுங்களா? அப்போ அருமையா சொல்லியிருக்காரு, நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கலாச்சார அமைப்புகளால் மதிக்கப்பட்ட ஒரு பொருளை உருவாக்குவது அல்லது சிக்கலை தீர்ப்பது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாரு கார்டனர். அப்போ நுண்ணறிவு, பொது நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை அப்படின்னும், மாறாக அது பல நுண்ணறிவாக தனித்த நுண்ணறிவு அப்படின்னு தான் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ரைட்டுங்களா? இந்த பல் நுண்ணறிவு என்ன பண்ண முடியும்? நம்ம என்ரிச் பண்ணி இன்னும் மேம்படுத்த முடியும், ஷைன் பண்ண முடியும், அதை வலுப்படுத்த முடியும். அதே நேரத்துல அதை என்னவும் பண்ணப்படுத்த முடியும், அதை ரீட் பண்ணவும் முடியும், பலவீனப்படுத்தவும் முடியும், அந்த பர்டிகுலர் ஸ்கில்ல இல்லாம கூட ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய தியரியில சொல்றாரு. ஒவ்வொரு மனிதரும் கீழ்கண்ட ஒரு 9 நுண்ணறிவுகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன மாதிரியான சொன்னது நானு? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லியல் மொழியியல் நுண்ணறிவு, அதாவது வெர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்றது. வெர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது சொல்லியல் மொழியியல் நுண்ணறிவு. என்ன இருக்கு இதுல? லிங்குவிஸ்டிக் அப்படின்னாலே நமக்கு தெரியுது. யாரெல்லாம் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா விரிவுரையாளர்கள், பேச்சாளர்கள், வாதாடக்கூடிய அது மாதிரியான வழக்குரைஞர்கள், இவங்க எல்லாம் இந்த திறன் மிக்கவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய வெர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் தான். இது ஓரலாகவும் ரிட்டனாகவும் அவங்களால திறம்பட என்ன பண்ண முடியும்னா வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். ரைட்டுங்களா? அந்த திறமை தான் அவங்கள்ட்ட இருக்கிறதுனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் அவங்க இன்டெலிஜென்ஸா இருக்கிறதுக்கு காரணம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லியல் மொழியியல் நுண்ணறிவு. ரெண்டாவது லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், தர்க்க ரீதியிலான கணித நுண்ணறிவு. அப்போ இந்த லாஜிக்கலா திங்க் பண்றது, லாஜிக்கலா பேசுறது, ஆஸ் வெல் அஸ் கணிதத்துல அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கு. பாத்தீங்களா? அப்போ ஒரு விஷயத்த கரெக்டா பிளான் பண்றது, அவங்க அந்த பிளான் பண்ண விஷயத்த எக்ஸிக்யூட் பண்றது, பிற தொடர்புடைய அந்த அப்டிராக்ட் ஸ்கில்ஸையும் அதுல என்ன பண்றது, இன்கார்பரேட் பண்றது. ரைட்டுங்களா? இது எல்லாம் அதுக்குள்ள அடங்குறது தான். எதையுமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜென்ரலைஸ் பண்றது. ஒரு விஷயம் பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த பல விஷயத்துக்கு ஜென்ரலைஸ்டா ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பொதுமைப்படுத்துறது,
சரியாக கணக்கீடு செய்யறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போதீசிஸ் ஃபார்ம் பண்றது. ஹைப்போதீசிஸ்னா இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்படி நடந்தா இதுக்கு இது காரணமாக இருக்கும், அல்லது இப்படி நடந்தா இதுக்கு இது காரணமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கருதுகோள்கள் அமைக்கிறது, இது எல்லாமே இந்த தர்க்க ரீதியிலான கணித நுண்ணறிவில் அடங்கக்கூடியது. இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். உதாரணமாக விஞ்ஞானிகள், மிகப்பெரிய கணக்காளர்கள், இன்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து இந்த திறன்ல ரொம்பவும் மீச்சிறந்தவர்களாக இருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது காட்சிசார் இடம் நுண்ணறிவு. காட்சிசார் இடம்சார் நுண்ணறிவு, ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு என்ன முதல்ல நீங்க பார்க்கணும். முதல்ல ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒரு இடம்சார் நுண்ணறிவு. இதுல வந்து டிரைவர், இந்த டிரைவர் அப்படிங்கிறது டிரைவிங் மாதிரி ஒரு தவம் எதுவுமே இல்லை. ஏன்னா எத்தனை திசைகள் இருக்கோ அத்தனை திசைகள்லயும் அவங்களோட கவனம் இருந்தாதான் அவர் வந்து ஒரு சிறந்த டிரைவரா இருக்க முடியும். முன்னாடி, பின்னாடி, சைடுல, டாப்ல, கீழே எல்லா இடங்கள்லயுமே தன்னுடைய வாகனத்துக்கு எந்த விதமான இடங்களும் தனக்கும் நடந்துடக்கூடாது, தன்னால அடுத்தவங்களுக்கும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தவம் மாதிரி அந்த ஓட்டுநர் வேலைங்கிறது. அதே நேரத்துல இந்த கேப்புக்குள்ள நம்மளுடைய வாகனம் சரியாக நுழைஞ்சிருமா, இந்த இடத்துல நம்மளுடைய வாகனத்தை பார்க் பண்ணிட முடியுமா, அந்த ரிவர்ஸ்ல மிரரை வச்சு, சைடு மிரர் வச்சு, சென்டர் மிரர் வச்சு அழகா ரிவர்ஸ்ல வந்து கரெக்டா அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்க் பண்ணுவாங்க, அல்லது ஓவர் டேக் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டியினுடைய வேகம் என்ன, நம்ம இப்போ வாகனத்தினுடைய வேகம் என்ன, கெப்பாசிட்டி என்ன, சிசி என்ன, எதிர வந்துட்டு இருக்கக்கூடிய வாகனம் சின்ன வாகனமா பெரிய வாகனமா, என்ன வேகம், அந்த வேகத்தினுடைய ஈடு கொடுத்து நம்மளால இந்த நமக்கு முன்னாடி போற வாகனத்தை ஓவர் டேக் பண்ணி எதுக்க வர வாகனத்து மேல மோதாம நம்மளால ஓவர் டேக் பண்ணி போயிட முடியுமா. இது எல்லாமே இந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய வேலை தான். சரிங்களா. இந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் சரியா செயல்படலை அப்படிங்கும் போதுதான் நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அப்போ இந்த காட்சி மற்றும் இடம்சார் நுண்ணறிவுங்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த ஃபைன் ஆர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, இன்ஜினியர்ஸ், சிற்பிகள், ஒரு மேப்பு வந்து தயாரிக்கிறவங்க, டிரைவர், இவங்க எல்லாமே இந்த திறன் மிக்கவர்களாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக உடல் தசை இயக்க நுண்ணறிவு, அதாவது அதை பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இந்த நுண்ணறிவை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடலை பயன்படுத்தி கருத்துக்கள் மற்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் திறனை பெற்றிருப்பார்கள். இந்த நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு கோஆர்டினேஷன் சூப்பரா இருக்கும், ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பாங்க, ரைட்டுங்களா, ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க. அதே நேரத்தில் குவிக் அண்ட் அக்யூரசி இருக்கும். அவங்களுடைய உடலை கொண்டு, தங்களுடைய கைகால்களை கொண்டு, உடல் திறன்களை கொண்டு அவங்களுடைய காரியங்களை மேற்கொள்வார்கள். உதாரணத்திற்கு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபைனா அந்த கத்திய நாசூக்க அப்படியே பிடிச்சி அப்படியே செஸ்ட்ல வச்சு அப்படியே ஒவ்வொரு லேயரா, கிட்டத்தட்ட 7 லேயர் இருக்கிறதா 8 லேயர் இருக்கிறதெல்லாம் மருத்துவர்கள் அறிவியல் சொல்கிறது. பார்க்கும்போது அவ்வளோ ஃபைனா ஒவ்வொரு லேயரா அப்படியே கட் பண்ணி அப்படியே அறுவை சிகிச்சை செய்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே எடுக்கிறாங்க. பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க, சிசேரியன் பண்றாங்க, குழந்தைகளை வந்து அவ்வளவு சுகமா பிரசவிக்கிறாங்க. இது எல்லாம் அந்த மருத்துவர்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய உடல் தசை இயக்க நுண்ணறிவு பெற்றவர்களாக இருந்தால் ஒழிய இந்த மாதிரியான செயல்களை வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியாது. கேட்டீங்களா. அப்போ இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் தான் பல பேரை என்ன இருக்கு பிழைக்க வைக்கிறது, பல உயிர்களை ஜனிக்க வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இசை தாளம், இந்த நுண்ணறிவு பாத்தீங்கன்னா மியூசிக்கல் ரிதமிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எல்லாராலும் இசையை உருவாக்கவும் முடியாது, ஈவன் ரசிக்க கூட முடியாது. இந்த மியூசிக்கல் ரிதமிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் ஒழிய அதுல இருக்கக்கூடிய சங்கதிகள், அதுல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள், அந்த ராக ஆலாபனைகள் இருக்கக்கூடிய அந்த ஆரோகணம் அவரோகணம் இத மாதிரியான விஷயங்கள், இந்த ராகம் தாளம் பல்லவி, இதுல சரணம் பல்லவி, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதை பத்தின கொஞ்சமாவது ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா இருந்தாதான் அதை ரசிக்கவே முடியும். இல்லைன்னா நம்மளும் 10ஓட 11 அவங்க தலையாட்டுறதுலாம் நம்மளும் தலையாட்டுவோம், அவங்க சிரிக்கும் போது நம்மளும் சிரிப்போம், அவங்க தாளம் தட்டும் போது நம்மளும் தாளம். இப்போ இந்த இசை தாளம் அப்படிங்கிற நுண்ணறிவு அப்படிங்கிறது இருந்தால்தான் இந்த புலனுணர்வை, இந்த ஆற்றலை நம்ம சரியாக என்ன பண்ண முடியும், வெளிக்கொணர முடியும் அல்லது வெளிப்படுத்த இயலும். அப்ப இசைஞானியாக இருக்கட்டும் அல்லது ஒரு சாதாரண பாமரனாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த அவர் இசையை உருவாக்குகிறார், ஆனா நாம அந்த இசையை ரசிக்கிறோம்.
நம்ம ஒன்றும் மெனக்கெட்டு போக வேணாம். அது வந்து தானா வந்து காதுல விழுறப்ப கூட அட்லீஸ்ட் அதை நம்மளுடைய தொடையில இப்படி தாளத்தை தட்டுறது, நம்முடைய கால் பாதங்களை அசைக்கிறது, இது எல்லாமே தான் அந்த ரிதமிக் இன்டெலிஜென்ஸினுடைய காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இசையமைப்பாளர்கள், இசைக்கலைஞர்கள், வெறுமனே லிசனர்ஸ் கூட இந்த திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? அப்போ இறுதியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா சமூக நுண்ணறிவுகள்ல ரெண்டு விதமான விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எப்படி வந்து ஒருத்தர் சமூகத்துல எவ்வளவு வந்து இணக்கமாக இருப்பது, யார்ட்டையும் வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கிறது, அதே நேரத்துல அது சமூகத்துல ஒருத்தவங்க நம்மள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி இருக்கு, அவங்களுடைய அந்த இந்த சைகைகள்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு அதை நம்ம வந்து கரெக்டா என்ன பண்ணணும்னா அதை வந்து சென்ஸ் பண்றக்கூடிய அந்த ஸ்கில் இருக்கணும். அது இருந்தாதான் நம்ம கிட்ட சமூக உறவுகள் இருக்குன்னு அர்த்தம். ஒரு நம்ம நம்ம வகுப்பறையே எடுத்துக்கிட்டா கூட, நம்மளுடைய வகுப்பறையில ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 50 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஒரு கழுகு பார்வையில நம்மளுடைய மாணவர்கள் அனைவரையுமே நம்ம வந்து கவர் பண்ணணும். பாத்தீங்கன்னா சில பேர் வந்து மோட்டோவிலே பார்த்து நடத்துவாங்க, அல்லது ஒரு சைடே பார்த்து நடத்துவாங்க, சில பேர் பாய் சைடே பார்த்து நடத்துவாங்க, சில பேர் கேர்ள் சைடே பார்த்து நடத்துவாங்க, சில பேர் குனிஞ்ச தலை நிமிராம இருப்பாங்க. இது எல்லாமே அவங்கள்ட்ட அந்த இன்டெலிஜென்ஸ் குறைவாக இருக்கிறது தான் காட்டும். ரைட்டுங்களா? அப்போ அவங்க மாணவருடைய முக பாவனைகள் தெரியணும், அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா, ரிசீவ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் புரியணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கங்க, நான் ரெகுலர் கிளாஸ்ல நான் நடத்துறதுக்கும் இதுக்கு நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய முக பாவனைகள் எப்படி இருக்குது, நீங்க எப்படி எவ்வளவு தூரம் ரிசீவ் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணுல, முகத்துல அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இதுல அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல தான் ஒண்ணு. மற்றபடி விஷயங்கள் ரீச் ஆகும், புரியும். நீங்க எல்லாம் மெத்த படித்தவர்கள், புரிந்தவர்கள், பெரியவர்கள், அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா குழந்தைங்களுக்கு நடத்தும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். அப்பதான் அந்த சமூக உறவுகள்ங்கிறது மேம்படும். ரைட். அடுத்ததாக இன்ட்ரா பர்சனல்னு சொல்றாங்க. அதாவது ரெண்டு விதமான பர்சனல் இருக்கு. ஒன்னு இன்டர் பர்சனல், இன்னொன்னு வந்து இன்ட்ரா பர்சனல். இன்டர்பர்சனல்ங்கிறது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும், ஒரு மனிதனுக்கும் இன்னும் எதிரே இருக்கக்கூடிய சமூகத்துக்கு, அவன் புழங்கக்கூடிய சமூகத்துக்கும் இடையிலானது. அது வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். அதுல ஒரு இன்டெலிஜென்ஸோட இருக்கணும். ஆனா இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப் அல்லது இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது செல்ஃப் அனாலிசிஸ் தாங்க இதுல, வேற ஒன்றும் இல்லை. அதாவது நான் யாரு, என்னுடைய உயரம் என்ன, என்னுடைய தகுதி என்ன, நான் எதற்காக இங்க என்ன படைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த குடும்பத்துல என்ன, இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த சமூகத்துல என்ன, இந்த தேசத்திற்காக நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் அவன் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகுதான் இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது. ஒரு நம்ம இதுல கூட பிபிஏ கிளாஸ்ல, பிசினஸ் கிளாஸ்லாம் SWOTன்னு சொல்லுவாங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, தனக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, தனக்கான சவால்கள் என்ன இருக்கு, இது எல்லாமே ஒருத்தர் அனலைஸ் பண்ணிட்டாலே அவன் இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவும் பெஸ்டா இருக்கான், அந்த இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது அவனால புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய உள் மனதை வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்கணும். இன்ட்ராஸ்பெக்ஷன்னா அகத்தாய்வுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுடைய வாழும் கலை அல்லது வாழ்க வளமுடன் இதை மாதிரியான நீங்க அந்த சித்தாந்தத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா, கான்செப்டுக்குள்ள போனீங்கன்னு பார்த்தா அகத்தாய்வு பயிற்சின்னு கொடுப்பாங்க. நாம யாரு அப்படிங்கிறது நமக்கே உணர வைப்பாங்க, நம்மளுடைய பலம் பலவீனங்களை உணர வைப்பாங்க. அப்போ நம்மளுடைய மனோநிலைகள் என்னென்ன, நம்மளுடைய ஆசைகள் என்னென்ன, நாம வந்து பொது இடங்கள்ல எப்படி பிஹேவ் பண்றோம், தனியா இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்றோம், அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய மனம் ஏன் இப்படிலாம் போகுது, யோசிக்குது அப்படிங்கிறது எல்லாமே கூட நம்ம வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்க முடியும், அகத்தாய்வு பண்ணி பார்க்க முடியும். இந்த அறிவு இருந்துட்டு அப்படின்னாலே அவன் வந்து ரொம்ப வெற்றியாளனாக மாற முடியும். கேட்டீங்களா? அடுத்ததாக நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, இயற்கை சார் நுண்ணறிவு அப்படிங்கிறது. இந்த இயற்கை சார் நுண்ணறிவு பாத்தீங்கன்னா ரொம்ப சமீபத்துல தான் இதை வந்து அடையாளம் பார்த்துருக்குறாங்க. அந்த நுண்ணறிவு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சார் நுண்ணறிவு கொண்டவர்கள் தான் நேச்சரை ரொம்ப விரும்புறாங்க இருக்கும். பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஆசையா இருக்கு, மனிதர்கள் அப்படிதான் வாழணும் அப்படிங்கிறது. அவங்க ஒரு ஒரு இடைநிலைப்பள்ளி ஆசிரியர், 6-7 எழுதக்கூடிய ஒரு ஆசிரியை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லீவ் டைம்ல, வெக்கேஷன்ல, ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே இயற்கையை நோக்கி போயிடுவாங்க. போட்ல போறது என்ன, ஏரிகள்ல பயணிக்கிறது என்ன, ஒரு கேமரா எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு பேர்ட் வாட்சிங் பண்றது என்ன, சிறு சிறு பூக்கள், சிறு சிறு தாவரங்கள் பத்தி மாணவர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றது என்ன. அப்போ இது எல்லாமே ரொம்ப பயன்பாடுடைய விடுமுறையாக தன்னுடைய விடுமுறையை அவங்க கழிக்கிறாங்க. அதுல வந்து முழுக்க முழுக்க பயோசென்ட்ரிசம், ஜியோசென்ட்ரிசம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
அப்போ அந்த இயற்கை சார் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் பொழுது அவங்க வந்து இயற்கை இப்போ நம்மாழ்வார் ஐயா சொல்வது போல சூழலியலாளராக, ஒரு வேளாண் விஞ்ஞானிகளாக, விவசாயிகளாக, தாவரவியல் ஆய்வாளர்களாகலாம் அவங்க மாற முடியும். இந்த திறன் இருக்கிறவங்க அப்படிலாம் இருக்க முடியும். அடுத்ததாக எக்ஸ்டென்ஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது இருத்தலியல் கொள்கை அல்லது இருத்தலியல் நுண்ணறிவு அப்படின்னு சொல்றது. அது வந்து ஒரு மாதிரி பிலாசபிக்கலா போகும். நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, நாம இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, நாம யாரு, ஏன் பிறந்தோம், ஏன் சாகுறோம், நம்மளுடைய அந்த இந்த இன்டென்ஷன் என்ன, ஆழ்மனதனுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் என்னென்ன, நாம ஏன் இங்க இருக்கிறோம், அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம மட்டும் நல்லா இருக்கிறோம், சுத்தி இருக்கலாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன, சுத்தி இருக்கலாம் நல்லா இருக்கிறோம், நாம மட்டும் கஷ்டப்படுறதுக்கு காரணம், இந்த மாதிரியான கேள்விகள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா முனிவர்கள், துறவிகள், மிகப்பெரிய புனிதர்கள், பாதிரியார்கள், சாதுக்கள், சாமியார்கள் இவங்கெல்லாம் இந்த திறன்ல ரொம்பவும் மேம்பட்டவர்களாக இருப்பாங்க. அதனாலதான் அவங்க வந்து இருத்தலியல் சார்ந்த நுண்ணறிவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய இந்த கார்டனருடைய கோட்பாடு படி பார்க்கும்பொழுது அது ஒரு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றாரு, பல் நுண்ணறிவு கோட்பாடுன்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான கோட்பாடு சொல்றாரு. வெர்பல் லிங்குவிஸ்டிக், லாஜிக்கல் மேத்தமேட்டிக் இன்டெலிஜென்ஸ், அடுத்தது விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், பாடிலி கைனஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் மியூசிக்கல் ரிதமிக் இன்டெலிஜென்ஸ், அடுத்தது இன்டர்பர்சனல் மற்றும் இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், நேச்சுரலிஸ்டிக் அண்ட் எக்னிக். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான இன்டெலிஜென்ஸை நம்ம இதுல பார்க்கணும். ரைட்டுங்களா? அப்ப இந்த பண்புகள் இருக்கும் பொழுது மாணவர்கள், மனிதர்கள் ரொம்பவும் எப்படி இருப்பாங்க, அறிவில் சிறந்தவர்களாக, நுண்மான் நுழைபுலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சார் இதை முடிச்சோன்னா கொஞ்சம் நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகேமா. அப்ப இந்த செஷன்ல நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வகைகளோட நிறுத்திக்கலாம். அதே நேரத்துல இந்த நம்மளுடைய கேள்விகள் எப்படிலாம் வரும் அப்படின்னா, வெறுமனே அந்த கேள்விகள் மட்டும் இல்லாம இந்த எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் வரும், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அதை நிறைவு செய்யலாம். கல்வியல் தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இந்த மேற்சொன்ன அத்தனை கருத்துக்களும், கோட்பாடுகளும், தியரிகளும் நம்மளுடைய அமர்வுகள்ல எப்படி வடிவமைக்கப்படுது, செஷன்ல எப்படி டிசைன் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு இன்டர்டிசிப்ளினரி சப்ஜெக்டா எப்படி வந்து நடத்தலாம். இப்போ வந்து ஈராசிரியர் பள்ளி, ஓராசிரியர் பள்ளிகள்ல ஒரே ஆசிரியர் எப்படி வந்து ஒரு பல வகுப்பறைகளை எப்படி கையாள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது. மாணவர்கள்ட்ட எப்படி வந்து பிளான்ஸ் உருவாக்குறது, எப்படிலாம் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து எப்படி வந்து அட்மிட் அல்லது அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எப்படி அசஸ்மெண்ட் பண்ணலாம், எப்படி அப்ரிஷியேட் பண்ணலாம், அல்லது மாணவர்கள்ட்ட சுதந்திரமாக கற்பதற்கு என்ன மாதிரியான வெளியை கொடுக்க முடியும், ஸ்பேஸை கொடுக்க முடியும் போன்ற விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. அப்போ ஒரு இன்னோவேட்டிவ் டீச்சிங் மெத்தடாலஜி, ஒரு அவேர்னஸ், இது எல்லாமே நம்ம மேற்சொன்ன அத்தனை தியரியும் கோட்பாடுகளும் சொன்னதுல இருந்து வந்த எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் தான். ரைட்டுங்களா டீச்சர்? ஆக மொத்தம் இந்த ஒரு செஷன் முழுக்க ரொம்ப பிடித்தமாக இருந்தது. அந்த வகையில் இந்த ஒரு வைப்ரண்டான ஒரு செஷனை ஏற்பாடு செய்த மிஸ்டர் அருள் செல்வம் சார் மற்றும் தேசிய ஆசிரியர் பொறுப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.